மங்கையரை பார்க்கவென்று 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 மந்திரியும் அமர்வாரா 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 மங்கையரை பார்க்கவென்று 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 மந்திரியும் அமர்வாரா மகாளி தாயாருக்கு தாயாருக்கு மணிமண்டபம் கெட்டவென்று 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 தாலிக்கு தாலி கிட்டோ தாலி கிட்டா கோவில் கண்டவென்று கோவிலதை கெட்டவென்று கெட்டவென்று நம்முடனே அவர் வாரார் அவர் வாரா அவர் வாரா கோவிலதை கெட்டவென்று 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 நம்முடனே அவர் வாரார் அவர் மாந்தையரை பார்க்க வேண்டும் என்று சொல்லி அம்மா வருகின்றார் இந்த மந்திரி. சரி, நேரே மாந்தை அமர்ந்திருக்கக்கூடிய தெருவின் வழியாக வருகின்றார். சரி, மந்திரி வரும்போது பாருங்க குதிரையில வருவாரு. அம்மா குதிரையில வரும்போது பாருங்க. சரி, மந்திரி வருகிறான்னு எவ்வளவு ஒரு அமக்கலமா இருக்கும். ஒரு மன்னனுடைய அவையிலே மந்திரியாக இன்னைக்கு பாரு மந்திரிகள் எல்லாம் வந்தா எத்தனாயிரம் கார் பின்னால் வருது, எவ்வளவு மக்கள் எல்லாம் சென்று கொண்டிருக்கின்றார்கள். அது கொண்டு மந்திரி வந்தாலும் அவரை சுற்றி 4 பெரியவர்கள் வந்து கொண்டிருப்பார்கள். காவலர்கள் முன்னாடி சென்று சரி அவர்களுக்கு செய்தியும் சொல்வார்கள் மந்திரி வருகிறார் என்று சொல்லி. மந்திரி நாட்டுக்குள்ளே வந்தால் ஏதாவது ஒரு காரணம் இருக்கும், காரணம் இல்லாமல் வர மாட்டார்கள். இந்த மந்திரி வருகிறார் என்று சொன்ன உடனே ஊரில் உள்ள பெரியவங்க ஒன்னா சேர்ந்து ஒரு மாலையை போட்டு வரவேற்பார்கள், ஒரு நூலாடையை போட்டு வரவேற்பார்கள். அவ காவலர்கள் சொன்ன உடனே ஊர் பெரியவர்கள் ஒன்றாக கூடி நிற்கின்றார்கள் மந்திரியை எதிர்கொள்வதற்காக. அப்படி எதிர்பார்த்து நிற்கும் போது மந்திரி வந்தார். சரி, மாந்தையர்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து ஒரு மணி மாலை போட்டு சரி பூவால் சமைத்த ஒரு மாலை போட்டு சரி மந்திரியே வருக 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 அப்படின்னு மடங்கி நின்றார்கள். நாட்டு மக்களை நலமாக இருக்கின்றீர்களா? நலத்திற்கு ஒரு குறையும் இல்லை. மகிழ்ச்சி. நீங்கள் மகிழ்ச்சியாக இருந்தால்தான் எனக்கும் மகிழ்ச்சி, நம்முடைய மன்னவன் விக்ரமாதித்த மன்னனுக்கும் மகிழ்ச்சி. மன்னன் வந்தாலே என்ன, மந்திரி வந்தாலே என்ன. சரி பாருங்க, என்ன நீங்க வந்தாலே மன்னன் வந்தது போதுதான். அம்மா பாருங்க, என்ன மந்திரி உங்களை பார்த்து ரொம்ப மகிழ்ச்சி. சரி, எப்ப வந்து எவ்வளவு நாளாச்சு, பரவாயில்ல, எனக்காவது வர்றதுக்கு நேரம் கிடைச்சது. அரசாங்கத்தில் நிறைய வேலைகள் இருக்கின்றது. அப்ப உங்களுக்கு எல்லாம் நீர் வசதி எல்லாம் சரியாக இருக்கின்றதா? அதெல்லாம் சிறப்பா இருக்கு. சுற்றுலா சாலை வசதி எல்லாம் சரியாக இருக்கின்றதா? அதெல்லாம் ஒரு குறையும் இல்லை. ஒரு குறையும் கிடையாது. விக்ரமாதித்த மன்னன் ஆட்சியில எந்த குறை இருக்கும்? ஒரு குறையும் இல்லை. வாய்ப்பு கூட நம்ம வள்ளுவர் சொன்ன மாதிரி முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்குள் இறை என்று வைக்கப்படுவார். அவன் ஒரு மன்னவன் முறையாக ஒரு நாட்டை ஆட்சி செய்கிறான் என்று சொன்னால் அந்த மக்களுக்கு எந்த ஒரு குறையும் இல்லாமல் நிறைவாக ஆட்சி செய்கிறான் என்று சொன்னால் சரி அவன் இறைவனுக்கு ஒப்பாக வைக்கப்படுவான். அதான் முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்குள் இறை என்று வைக்கப்படுவான். ஆமா, அது ஒன்று விக்ரமாதித்த மன்னன் மக்களுக்கு சரியாக ஒரு ஆட்சி கொடுத்தான். பாருங்கள் மந்திரி, அரசு இந்த பக்கமாக வரமாட்டீர்கள். அம்மா இன்று வந்த காரணம் என்ன பாருங்கள். தச்சர்களே, கல் தச்சர்களே, எதற்காக உங்களை பார்ப்பதற்கு இது சமயத்தில் நான் அரண்மனையில் இருந்து வந்தேன் என்று சொன்னால் என்ன, நம்ம நாட்டை சேர்ந்த உச்சினிமாமலையிலே உயர்ந்த உச்சி மலையிலே தாயாகப்பட்ட உச்சினிமாகாளி அமர்ந்திருக்கின்றார்கள். சரி, அந்த உச்சினிமாகாளி அப்பன் மன்னனுடைய கனவிலே இந்த உச்சினிமாமலையிலே மிகப்பெரிய கோட்டை கட்டி 3 கால வழிபாடுக்கு ஏற்பாடு செய்தால் அம்மா உன்னையும் வளர்ந்திர வைப்பேன், உடைய நாட்டு மக்களையும் வளர்ந்திர வைப்பேன் என்று சொல்லி அப்பா அருள்வாக்கு சொல்லியிருக்கின்றார்கள். சரி, ஆகையினால் இந்த உச்சினிமாமலையிலே உயர்ந்த உச்சி மலையிலே அம்மா இதுவரைக்கும் எந்த ஒரு மன்னவனும் எந்த ஒரு தெய்வத்திற்கும் கட்டிருக்க கூடாத மிகப்பெரிய கோயில். சரி, கலை விருப்பத்தோடு நீங்கள் கட்ட வேண்டும். ஆமா, அதற்காக என் நாட்டு கற்பல்லர்களே சரி உங்களை பார்ப்பதற்காக யாம் வந்தோம். மண்டபம் பார்த்து வர சொன்னார்கள். சரி, கோயில் கட்டலாமா? கட்டலாம், கட்டலாம். மந்திரி நீங்கள் சொல்லி நாங்கள் மறுத்து பேசுவோமா? சரி பாருங்க, எங்களுக்கும் வேலை இல்லாம தான் நாங்க இருக்கோம். சரி மந்திரி, உடனே சரி பொறுப்பை எங்களை சொல்லிட்டீங்கல்ல, சரி சிறப்பா நாங்க செய்து முடிப்போம். இருந்தால் நீங்கள் புறப்பட்டு வேண்டிய கருவிகளோடு மன்னனை வந்து அவையை பார்த்து விட்டு மன்னனிடத்தை சொல்லிவிட்டு மன்னனோடு வேண்டிய ஏற்பாட்டை உங்களுக்கு செய்வதற்கு ஆணையிடுவார்கள். நீங்கள் உங்களுடைய பணியை சிறப்பாக செய்யலாம். அதுவும் சரிதான். சரி, நாங்கள் சென்று மன்னனை பார்த்து விட்டு அம்மா அதன் பின் புறப்படலாம் மாமலைக்கு. சரி, இது சொல்லி பாருங்கள். மந்திரி சொன்ன போது இந்த மாந்திரிகள் சரி என்று புறப்பட்டார்கள். சரி, அரசனை சென்று பார்க்க வேண்டும் என்று சொல்லி அம்மா அது விரைவாக வருகின்றார்கள். சபைக்கு வந்தார்கள். சரிதான், சபையில் அமர்ந்திருக்கக்கூடிய மன்னன் முன்பிலே வந்து அடிவணங்கி நின்றார்கள். மன்னன் பார்த்தார் விக்ரமாதித்தன். சரி, மாந்திரிகளை வருக வருக வருக. அரசே வணக்கம். கும்பிடுறா மன்னவனே வணக்கம். கை ஒன்னாலும் வரையாது, எப்பவுமே சுணக்கமா தான் போடுவான். வணக்கம் சொன்னா உடனே போட வேண்டாமா? அதனால சுணக்கம். குட் மார்னிங். என்ன மார்னிங்? குட் மார்னிங்.
வணங்குகிறேன். அவங்க ஆங்கில படி படிச்சிருக்காங்களப்பா, அதனால அந்த வார்த்தை வரும். சரி மாந்தையர்களே, மந்திரி எல்லாம் சொல்லி இருப்பார். ஆமா, அதாவது தேவி உச்சி மாகாளி அம்மனுக்கு சரி கல்கோவில் அமைக்க வேண்டும். சரி, அது சிறந்த ஒரு கல்கோவிலாக இருக்க வேண்டும். சபாஷ். இதுவரைக்கும் எந்த மன்னனும் இப்பேற்பட்ட கோவில் அமைத்திருக்க முடியாது. சரி, அப்பேற்பட்ட ஒரு கோவிலாக இருக்க வேண்டும். அம்மா, அதற்கு எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லை. சரி, எதற்கும் நாங்கள் அச்சம் கொள்ள வேண்டாம். பாருங்க அரசே, நீங்கள் சென்று அங்கே தங்கியிருந்து வேலை பார்க்க வேண்டும். அம்மா, உங்கள் மனைவி மக்களுக்கு என்னென்ன தேவையோ சரி அத்தனை அரசாங்கத்திலிருந்து சரியாக செல்லும். சரி, நீங்கள் எந்த கவலையும் கொள்ள வேண்டாம். அரசே பாருங்கள், நாங்கள் கட்டிருக்கக்கூடிய கோயிலை நீங்கள் பார்த்துவிட்டு சரி நமது நாட்டு தச்சர்களா கற்கொள்ளர்களா இப்படிப்பட்ட ஒரு அருமையான கோயிலை கட்டிருக்காரு என்று சொல்லி நீங்கள் வியப்படைவீர்கள். ஆமா, அப்படிப்பட்ட அற்புதமான கோயிலை தாயாகப்பட்ட உச்சிமாகாளி அம்மனுக்கு நாங்கள் கட்டுகிறோம் அரசை. சரி, அது போதும் எனக்கு. சரி, உங்களை பார்த்தாலே தெரிகின்றது அம்மா சிறந்த ஒரு தச்சர் என்று சொல்லி. சரி, என் முகத்துல அப்படி அம்மா எப்படி வேலை செய்யற மாதிரி அப்படி ஜோதியா இருக்கு. அப்ப என்ன பார்த்தா வேலை செய்யறோமா தெரியலையாங்க? கண்ணை பார்த்தாலே தெரியலையாங்க. சரி, நல்லா தூங்கி முழிக்கணும். சரி, அப்ப கண்ணு எப்படி இருக்கு? தூங்கினாத நம்ம அடுத்த வேலையை சிறப்பாக விறுவிறுப்பாக சுறுசுறுப்பாக வேலை செய்ய முடியும். சரி சரி, இப்ப நல்ல தூங்கு, நல்ல வேலை செய்யணும். சரி, புறப்படுங்கள். இந்த மன்னன் பாருங்கள், ஆமாம்மா, உத்தரவிட்ட உடனே புறப்பட்டார்கள் மாந்தையர்கள். சரி, மாமலைக்கு செல்ல வேண்டும், கல்கோவில் அமைக்க வேண்டும். சரி, வேண்டிய ஆயுதங்களை எடுக்க வேண்டும். சரி என்று சொல்லி பாருங்கள். சரியா, அவரவர் வீட்டில் வந்து அவர்கள் தேவையான ஆயுதங்களை எடுத்தார்கள். அக்கா, என்ன ஆயுதம் எடுத்தார் பாருங்கள். எதுவெல்லாம் எடுக்கின்றார்கள்? சித்துளியா பேருளியா சிறந்த தச்சி முழங்கோள் பாச்சி ஒளிதான் எடுத்தோம் வண்டியிலே ஏற்றினார். வண்டியிலே தான் ஏற்றி அவையுடனே அவர் வாரா வண்டியிலே தான் ஏற்றி மந்திரியும் முன்போது மாந்தையர்கள் பின்போது மாகாளி தாயாருக்கு மணிமண்டபம் கட்டவர்கள் உச்சி மலைதனிலே உயர்ந்த உச்சி மலைதனிலே வேண்டிய ஆயுதங்களை எடுத்தார்கள். சரி, கல்ல உடைக்கணும் சொன்னா ஆமா, சிற்றுளி பேருளி அதுக்கு அடிக்கக்கூடிய சம்பட்டி அவை என்னென்ன பொருள்கள் எல்லாம் தேவையோ அதெல்லாம் எடுத்தார்கள். அந்த வேலை செய்யக்கூடிய அந்த கருவிகளை எடுத்தார்கள். கோடாடி, கடப்பாறை, ஆமா, மண்வெட்டி, புக்காசு, பொற்காசு எல்லாம் தேவைதான்ப்பா. அம்மா, கல்ல உடைச்சு ஒரு கோயில் கட்டண எவ்வளவு ஒரு கடுமையான வேலை. அப்ப பாரு, இப்பெல்லாம் நிறைய கோயில் மறுபடியும் கற்களால் கட்டுவதற்கு தொடங்கி விட்டார்கள். நிறைய ஊர்களில் இப்ப கற்கோயில்களும் கட்டி கொண்டிருக்கின்றார்கள். சரி, அப்ப இந்த கற்காரை கோயில் இருக்கு பத்தியா? ஆமா, கற்காரை கோயில் சொன்ன காங்கிரட் கோவில் சரி கட்டிருக்காங்களே, இதெல்லாம் 35 ஆண்டு காலம் தான் இதனுடைய வாழ்நாள். ஆமா, 35 ஆண்டுகளுக்கு பிறகு தானாக ஒவ்வொரு புறமாக அப்படி நிச்சயம் அப்படி வெடிப்புழுந்து கொஞ்சம் கொஞ்சமாக பெயர்ந்து விழுந்து விடும். சரி, ஆனால் கல்லால் நாம் கோயில் கட்டிடம் என்று சொன்னால் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் அப்படியே இருக்கும். ஆமா, தஞ்சை பெருவுடையார் கோயில் கட்டி எவ்வளவு நாள் ஆச்சு? அது கொண்டு எண்ணற்ற கற்கோயில்கள் நம்ம நாட்டில் பெரிய பெரிய கோயில்கள்லாம் இருக்கு. ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் ஆகியும் அப்படியே இருந்து கொண்டிருக்கின்றது. சரி, அது கொண்டு இப்பொழுது நம்முடைய மக்கள் மறுபடியும் என்ன செய்கின்றார்கள்? கற்கோயிலுக்கு திரும்பியிருக்கின்றார்கள். நிறைய கற்கோயில்கள் நம்முடைய பகுதியில் வேலை செய்து கொண்டிருக்கின்றது. அது நடந்து கொண்டுதான் இருக்கு. அப்ப என்ன செய்ய, இனி வருங்காலத்தில் நம்ம கல்லால் கட்டி வைத்தோம் என்று சொன்னால் பல ஆண்டுகள் அப்படி பெயர் சொல்லி நின்று கொண்டே இருக்கும் கற்காரைகள் உடைந்து போகும். கோயில் கட்டினா மட்டும் போதாதப்பா, அதை பராமரிக்கணும். சரி, அது அப்படி அடிக்கடி போய் அம்மா அது என்னென்ன சரி செய்யணும் அதெல்லாம் சரி செஞ்சு வச்சா சரி சிறப்பா தான் இருக்கும். அம்மா, அப்படி கண்டுக்கிடாம விட்டுட்டோம்னா அது கோயிலாக இருந்தாலும் சரி, வீடாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் கட்டடத்தை என்ன செய்வது நாம் பராமரித்தால் மட்டுமே சிறப்பாக இருக்கும். இதனால் கல்கோயிலுக்கு வாழ்நாள் அதிகம். அம்மா, பாருங்கள். சரி, இந்த விக்ரமாதித்த மன்னன் சொன்னபடி அழகுடனே மாந்தையர்கள் சரி விரைவாக வண்டியிலே ஆயுதங்களை ஏற்றிக்கொண்டு மாட்டு வண்டி ஊட்டிக் கொண்டு வருகின்றார்கள். சரி, மந்திரி முன்போகின்றார். அம்மா, இந்த மாந்தையருக்கு வழிகாட்டிய மந்திரி தான். சரி, மந்திரி தான் பாருங்க, அவருடைய ஏற்பாடில் தான் அம்மா கோவிலை அப்படி அழகாக கட்ட வேண்டும். பொறுப்புகள் நம்ம ஊர்ல ஒரு கோயில் கட்ட வேண்டும் என்று சொன்னால் கோயில் கட்டுவதற்காக ஒரு இணைச்சுவார்கள், ஆட்சி பணிக்குழு அமைப்பார்கள். சரி, அதுல யாராவது முக்கியமாக ஒரு பொறுப்பை ஏற்று அந்த வேலையை செய்வார்கள். ஆமா, அதுபோன்று உச்சிமாகாளி அம்மனுக்கு உச்சிமாமலையிலே கோயில் கட்டுவதற்காக மன்னனுடைய சொல்லுக்கிழங்கு யார் இந்த பொறுப்பை ஏற்றிருக்கின்றார்கள்? வீரன்பட்டி மந்திரி. சரி, இந்த வீரன்பட்டி மந்திரி முன்போக அம்மா மாந்தையர்கள் பின்போக சரிதான் அழகாக பாருங்கள். உச்சியமா மலைதனிலே உயர்ந்த
இந்த மலை உச்சியில் வந்தார்கள். ஆமாப்பா. அங்கே வந்து பார்த்தார் இந்த மந்திரி. சரி. மந்திரிகளை ஐயா, இந்த இடத்தில் தான் மாகாளி அம்மனுக்கு கோவில் அமைக்க வேண்டும். சரி பாருங்க, சொல்லுங்க. இந்த இடம் எப்படி இருக்கு உங்களுக்கே தெரியும். அம்மா, இந்த இடத்தை எப்படி சரி செய்து சரி இவ்வளவு அழகா கோவில் கட்ட வேண்டுமோ அவ்வளவு அழகாகவே கோவில் கட்ட வேண்டும். அவ்வளவு அழகாக நீங்கள் ஒத்த இடமாக மாற்றி எத்தனை ஆயிரங்கள் எத்தனை லட்சம் மக்கள் வந்தாலும் அமர்வதற்கும் இருப்பதற்கும் அழகான இடங்களை அமைத்து சரி சிறப்பாக கோயில் கட்ட வேண்டும். இன்றைக்கு 100 பேர் வரக்கூடிய கோயிலில் நாளைக்கு 1000 பேர் வருவார்கள். 1000 பேர் வரக்கூடிய கோயிலில் 1,00,000 பேர் வருவார்கள். 1,00,000 பேர் வரக்கூடிய கோயில்ல பாருங்க கோடி பேர்கள் வருவார்கள். சரி, அந்த கோடி பேர்கள் அம்மாவை வழிபடுவதற்கு தகுந்த மாதிரி இப்பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும்? அடித்தளத்தோட வைக்க வேண்டும். அவதான் பாருங்க, முதல்ல இப்படி ஆலோசனை செஞ்சு சரி மக்களுக்கு என்னென்ன தேவையோ அதையும் செய்ய வேண்டும். சரி, மாகாளி அம்மனுக்கு எப்படி ஒரு கோவில் அமைக்க வேண்டுமோ அதுவும் சிறப்பாக செய்ய வேண்டும் என்று சொல்லி பாருங்கள். சரிதான். மந்திரி சொன்ன போது வார்த்தையர்கள் முதல்ல தங்குவதற்கு குடில் ஒன்று அமைத்தார்கள். முத வேலைதான் அம்மா, கருவிகள் எல்லாம் வைக்கணும், சாப்பாடு ஆக்கணும், உணவுப் பொருட்கள் வைக்கணும், நம்ம இரவு நேரம் படுத்து தூங்கணும், அதற்கு வேண்டிய அந்த கூடாரம் தான் முதல்ல போடணும். ஆமா, சரி. கூடாரம் ஒன்று அமைத்து சிறப்பாக ஆயுதங்களை வைத்தார்கள். சரி, தேவி உச்சை மாகாளி அம்மனுக்கு அழகுடனே கோவில் கட்ட வேண்டும் என்று சொல்லி சரி அழகாக பாருங்கள் அந்த இடத்தை சமப்படுத்த வேண்டும் என்று சொல்லி இந்த மாந்திரியர்கள் என்ன செய்தார் பாருங்கள். சரி, அழகாகவே சரி உச்சி மாமலை தனியிலே ஒளி கொண்டு ஓட்டை போட்டு ஓட்டை போட்டு உடைத்து ஓடி ஓடியாய் ஆகிறார். உடைத்து ஓடி ஓடியாய் ஆகிறார். உச்சி மாமலை தனியிலே உயர்ந்த உச்சி மலைகளிலே உச்சி மலைகளிலே உடைத்து போடி போடியாய் ஆகிறார். உடைத்து போடி போடியாய் ஆகிறார். மருந்தை தானம் வைத்து கைநதியோ தானுழைத்து அழமதி போலவே ஆகினார். அழமதி போலவே ஆகினார். மருந்தை தானை வைத்து கண்டது ஒரு தானுழைத்து கைநதியோ தானுழைத்து அழமதி போலவே ஆகினார். அழமதி போலவே ஆகினார். இடம் தானாக்கி உச்சினி மாம்பனுக்கு எந்த கோவில் கட்ட வேணும் என்று எந்த கோவில் கட்ட வேணும் என்று இடம் தானாக்கி உச்சினி மாம்பனுக்கு உச்சினி மாம்பனுக்கு கோவில் கட்ட வேணும் எந்த கோவில் கட்ட வேணும் சோதிடரை வரவழைத்து இறைநெறி ஆனவடி நாளை எல்லை நல்லை சுற்றி நாளை எல்லை நல்லை சுற்றி சோதிடரை வரவழைத்து இறைநெறியானவடி அழகாக தேவி உச்சை மாகாளி அம்மனுக்கு சரி கல்கோவில் கட்ட வேண்டும் என்று சொல்லி அந்த இடத்தை சமப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அந்த உச்சி மாமலையை ஒளி கொண்டு ஓட்டை போட்டு அதற்குள்ள கரு மருந்தை வைத்து உடைத்து பொடி பொடியாய் ஆக்கினார்கள். பொடி பொடி ஆக்கி என்று பாருங்க, உயரமாக இருக்கக்கூடிய அந்த கற்கள் எல்லாம் உடைச்சு அப்படி பள்ளத்தில் கொண்டு நிரப்பி சரி பல ஏக்கர் இடங்களை இணைச்சினார்கள், ஒத்த இடமாக மாற்றினார்கள், சமப்படுத்தினார்கள். சரி அப்படியே ஒத்த இடமாக்கி சுற்றி பாருங்கள். சோதிடரை வரவழைத்து சரி அழகாக இறை நெறி ஆலைப்படி இட்டார்கள் எல்லைக்கல். அப்ப எத்தனை முழ நீளத்திற்கு எத்தனை அகல இருக்க வேண்டும், எப்படி நீட்டம் இருக்க வேண்டும் என்று சொல்லி கலை நூல் சொல்லுகின்றபடி இந்த கணிதர் சொல்ல அதை செய்தார்கள். சரி செய்து பாருங்கள். சரி சுற்றி வேப்பரை தோரணம் கட்டினார்கள். அம்மா திருவிளக்கு ஏற்றி வைத்தார்கள். சரி அழகாக பாருங்கள் அடிக்கல் நாட்டினார்கள். அம்மா முதல் பாருங்கள், முதல் வழிபாடு நமக்கு கணபதிக்குத்தான். சரி பாருங்கள்,
ஈசனுடைய முதல் மைந்தன் பிள்ளையாருக்கு அழகுடனே ஒரு வழிபாடு செய்தார்கள். வினை என்று சொன்னால் செயல், நாம் செய்யக்கூடிய அந்த செயலானது சிறப்பாக நடைபெறுவதற்காக அந்த என்ன செய்ய வேண்டும், அந்த விநாயகப் பெருமானுக்கு வழிபாடு செய்வார்கள். சரி, அன்பும் செய்வார்கள், இன்பம் செய்கிறார்கள், செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆமா, அதன்படி அழகுடனே கணபதிக்கு ஒரு வழிபாடு போட்டு, சரி அங்கே பாருங்கள் இந்த மாந்தையர்கள் சரிதான் கல்கோவில் கட்ட வேண்டும் என்று சொல்லி அடுத்த மலையிலே சென்று கல்லை உடைத்து கொண்டு வந்தார்கள். சரி, அங்க போய் அம்மா கல்லை உடைச்சு அப்படி அழகாகவே சரி அதை பதப்படுத்தி அம்மா அப்படி அழகாக தேவி உச்சி மாகாளி அம்மனுக்கு சரி சிறந்த ஒரு கல்கோவில் கட்ட வேண்டும் என்று சொல்லி இந்த மாந்தையர்கள் என்ன செய்தார்கள், என்ன செய்தார்கள், அறுத்த நல்ல கல்லை கொண்டு அழகுடைய அடிமடை கல்யாணையும் அடங்கி அடிமடை கல்யாணையும் அடங்கி அறுத்த நல்ல கல்லையும் அழகுடைய அழகுடைய ஒத்தன்மார் அடிமடை ஐந்து நல்ல கமலம் விட்டு ஆயிலையால் அடிப்படை சுவரதேவ கட்டினார் அடிப்படை சுவரதேவ கட்டினார் ஐந்து நல்ல கமலம் விட்டு ஆயிலையால் கோவிலில் அடிப்படை சுவரதேவ கருங்கல்லை தானம் கொண்டு தாரிகையால் கோவிலுக்கு அருவரை கோவிலரை கட்டினார் அருவரை கோவிலரை கட்டினார் கருங்கல்லை தானம் கொண்டு தாரிகையால் கோவிலுக்கு கருவரை அழகாக தேவி உச்சி மாகாளி அம்மனுக்கு சரி கல்கோவில் அமைக்கின்றார்கள். அம்மா அங்கே அடுத்த மலையில இருந்து கல்லை கொண்டு வந்தார்கள். அம்மா அதை பதப்படுத்தி பாருங்கள். சரி, அம்மாவுக்கு அடிப்படை சுவரதவும் கட்டுகின்றார்கள், கருங்கல்லால் கட்டுகின்றார்கள். சரி, கருங்கல்லு கருவறைக்கு. ஆமா, ஏன்பா கல்லு மாறி போச்சோ, பரவாயில்ல, அதுக்கு என்ன பாருங்க அடிப்படை சுவரது கட்டுகின்றார்கள். சரி, ஐந்து நல்ல கவனம் வைத்து அம்மா அழகாக பாருங்கள் அம்மாவுக்கு அடிப்படை சுவரு அமைத்தார்கள். சரி, அந்த சுவரை பார்க்கும்போது பாருங்க அம்மா இன்னும் பாருங்க அந்த முத்தாரம்மன் கோவில்ல சரி அப்படி அந்த கோவில் பார்க்கும்போது எல்லா ஊர்லயும் சரி 5 கவலம் 9 கவலம் வச்சிருப்பாங்க. அப்ப வீட்டுக்கு நம்ம ஒரே ஒரு படி தான் வைப்போம். அந்த அடிப்படை சுவர்ல இருந்து அடுத்த சுவர் மாற்றும் போது ஒரு படி வைப்போம். அம்மனுடைய கோயில வச்சிருக்காங்கல்ல, அப்படி ஒவ்வொரு கவலமா வச்சிருப்பாங்க. அது போன்று 5 கவலங்கள் வைத்தார்கள். 5 நல்ல கவலம் வைத்து சரி அடிப்படை சுவரை கட்டினார்கள். சரி, அழகாக பாருங்க உச்சி மாகாளி அம்மனுக்கு சரிதான் கருங்கல்லை கொண்டு வந்து அம்மா கருவறை கோவில் எதுவும் வைத்தார்கள். அம்மா அமர்ந்திருக்கக்கூடிய கருவறையானது கருங்கல், தூய்மையான கருங்கல். பார்க்கும் போது ரொம்ப அழகா இருக்கும். சரி, கருவறை பார்க்கும் போது பாருங்க அம்மா இருட்டாதான் இருக்கும். சரி, அதான் கருங்கல்லை கொண்டு வந்து அம்மா அம்மாவுக்கு அப்படி அழகா கருவறை அமைத்தார்கள். சரி, கருவறை அமைத்தார்கள். சரி, மேலும் என்ன செய்தா பாருங்க, என்ன செய்தார்கள், கருவறை மேலாக அழகாக பாருங்கள். சரி, கருவறை மேலாக சரி அங்கே தெய்வ வீடு சமைத்தார்கள். அம்மா அந்த தெய்வ வீடு பாருங்க சரி பார்ப்பதற்கு அழகுடன் இருக்கின்றது. அந்த கருவறைக்கு மேல சரி அந்த தெய்வ வீடு பாருங்க அங்க இருக்கக்கூடிய சிலைகள் தெய்வ சிலைகள் அமைப்பார்கள். விமானம் என்று சொல்வார்கள். கருவறைக்கு மேலாக தெய்வ வீடு என்று சொல்வார்கள். அந்த தெய்வ வீட்டுக்கு மேல சின்ன சின்ன சிற்பங்கள் வைப்பார்கள். ஆமா, அது ஒன்று அந்த கருவறைக்கு மேலாக தெய்வ வீட்டை கட்டினார்கள். அப்படி கட்டி பாருங்கள். சரி, அங்கே சிலைகளும் வடித்தார்கள். அந்த தெய்வ வீட்டை உச்சியிலே பாருங்கள். சரி, நிறைகுடம் அதை கொண்டு வைத்தார்கள். சரிதான், நிறைகுடம். அப்ப நிறைகுடம் அந்த குடத்துக்குள்ள என்ன வச்சிருப்பாங்க, குடத்துக்குள்ள அந்த காலங்கள்ல கோபுரத்தில் இருக்கக்கூடிய அந்த குடங்கள்ல பாரு அந்த திணைகள் வைப்பார்கள். சரி, அப்ப நெல் வைப்பார்கள், சாமை, சோளா, அம்மா கம்பு, கேப்ப இது போன்ற திணைகளை அந்த காலத்தில் உள்ள வைப்பார்கள். சரி, அது போன்ற அந்த நிறைய குடத்துக்குள்ள இது போன்ற தானியங்களை வைத்து வைத்தார்கள். அழகாக பாருங்க. சரி, பொன்னான குடம்.
ஆமா, குடம்னா சும்மா சாதாரண பித்தளை குடம் கிடையாது. அப்ப அதே சமயத்துல இது வைக்கக்கூடிய இதுக்குள்ள வைக்கக்கூடிய அந்த அந்த தானிய வகைகள்லாம் இருக்குல்ல, பயிர் வகைகள்லாம். அப்ப ஏதாவது ஒரு காலங்களில் அதிகமாக மழைகள் பெய்து பேரிடர் வந்து நாம் இழைத்திருக்கக்கூடிய அந்த வேலை செய்திருக்கக்கூடிய அந்த வேளாண்மை தொழில் அழிந்து அது மறுபடியும் நமக்கு அந்த விதைகள் கிடைக்காமல் போய்விட்டதுன்னு சொன்னால் அந்த கோபுரத்தின் உயரமாக இருக்கக்கூடிய அந்த கோபுர குடத்தில் இருக்கக்கூடிய அந்த விதைகளை எடுத்து சரி நாம் பயன்படுத்திக் கொள்ளலாம். ஆமா, அதுக்கும் வச்சிருக்காங்க. அதுக்காகவும் அதை பயன்படுத்தி இருக்கிறார்கள். பாருங்க, சரி தங்க குடத்துக்குள்ளே தானிய வகைகளை வைத்து அம்மா அழகாக பாருங்கள் தெய்வ வீட்டு உச்சிகளை வைத்தார்கள். சரி, மேலும் பாருங்கள் இந்த மாந்தைகள் தேவி உச்சி மாகாளி அம்மனுக்கு சரி எப்படி கோவில் அமைக்கின்றார்கள். கருவறை முன்பாக காளிகையால் அடுத்த நல்ல மண்டபமோ அமைத்தார். மண்டபமோ அமைத்தார். அழகாக பாருங்கள். சரி, இந்த தெய்வ வீட்டிலே அம்மா சிறப்புடனே தங்க குடம் அது வைத்து அந்த தெய்வ அழகா கருவறை முன்பாக சரி அம்மா என்ன செய்தா பாருங்கள். அம்மா சிறந்த ஒரு அர்த்த மண்டபம் அமைக்கின்றார்கள். சரி, அந்த அர்த்த மண்டபம் அழகாகவே அமைத்தார்கள். அம்மா அதுவும் கல்லை கொண்டு அமைத்தார்கள். சரி, அப்படி கல்லை கொண்டு அமைத்து பாருங்கள். அம்மா சிறந்த முறை இந்த கல் தச்சர்கள் சரி ஒவ்வொரு வேலை மரங்கள் சிறப்பாக செய்து முடிக்கின்றார்கள். அம்மா அவர் பாருங்கள். சரி, ஓய்வில்லாத வேலை அவர்களுக்கு. அம்மா ரொம்ப கஷ்டமான வேலை. கோவில் அமைக்கிற எவ்வளவு பெரிய வேலை, ரொம்ப கஷ்டம். அது கல் கோவில் கட்டுன்னு சொன்னா கடும் கஷ்டம். அம்மா அதை அமைக்கிறேன்னு சொல்லி பாருங்க. இவர்கள் அழகாக மந்திரி சொன்னபடி சரி அழகாக அம்மாவுக்கு அர்த்த மண்டபம் அமைத்தார்கள். சரியா, அர்த்த மண்டபம் அமைத்தவர்கள் அதற்கு அடுத்த மண்டபம் சரி மகா மண்டபம் அமைத்தார்கள். இந்த மகா மண்டபம்னா பெரிய மண்டபம். ஆமா, கருவறை அதுக்கு அடுத்ததாக அர்த்த மண்டபம், அதுக்கு அடுத்ததாக மகா மண்டபம். சரி, அந்த மகா மண்டபத்திலே சரி அழகாக பாருங்கள். சரிதான், சித்திரங்கள் வரைகின்றார்கள். ஆக என்ன சித்திரங்கள் வரைகின்றார்கள்? சும்மா அப்படி வச்சிருந்தோம் நல்லா இருக்காது. சரி, ஏதாவது வரைஞ்சு வச்சு அப்படி வண்ணம் தீட்டினால் அம்மா இன்னும் பார்க்க அழகாத்தானே இருக்கும். சரி, என்னைக்குமே பாருங்க அம்மா அலங்காரம் செஞ்சாதான் அழகு. ஒப்பனை செய்ய வேண்டும். அலங்காரம் என்று சொல்லி கூட ஒப்பனை என்று சொன்னால் கேட்பதற்கு அழகாக இருக்கும். அப்ப இந்த மண்டபம் சொன்னா பாருங்க அழகாக நெசித்திருக்கிறாங்க. இதுல எல்லாம் பாருங்க அழகாக சிற்பங்கள் என்ன வச்சிருக்காங்களா அங்க இருந்து பாக்குறதுக்கு நமக்கு சரியா தெரியல. ஒரு தெய்வத்துடைய சிலைகளை வைத்திருக்கின்றார்கள். அதை ஒன்று பாருங்க, இந்த மகா மண்டபத்திலே அந்த உச்சிமாகாளி அம்மனுடைய கோவிலில் என்னென்ன சிலைகள் வைத்தார்கள். அம்மா இப்படி அழகாக பாருங்கள். ஆமாம்மா, ஓவியம் வரைகின்றார் பாருங்கள். எப்படி வரைகின்றார்கள்? மயில்களும் கோயில்களும் ஆட நல்ல புறாங்களும் மகிமையுடன் மறைந்துதானோ வைத்தார். மகிமையுடன் மறைந்துதானோ வைத்தார். மயில்களும் கோயில்களும் ஆட நல்ல புறாங்களும் வாழை மரம் தென்னை மரம் பழமடைய மாமரம் வகை வகையாய் வரைந்ததானோ வைத்தார். வகை வகையாய் வரைந்ததானோ வைத்தார். ஆனைகளும் குதிரைகளும் அழகுடைய பாண்களும் அழகுடனே வரைந்துதானோ வைத்தார். அழகுடனே வரைந்துதானோ வைத்தார். யானைகளும் குதிரைகளும் அழகுடைய அழகுடைய பாண்களும் அழகுடனே அழகாக பாருங்கள். சரி, வேண்டிய சித்திரங்கள் வரைகின்றார்கள். அம்மா மயில்கள் மாடப்புறா சரி மான்கள் குயில்கள் என்று சொல்லி அழகாக வரைகின்றார்கள். சரி, பார்க்கும்போது அழகா இருக்கு. அதுல வண்ணமும் தீட்டினார்கள். அம்மா சும்மா வரைஞ்சா நல்லா இருக்கு. வண்ணம் தீட்டினால்தான் பார்ப்பதற்கு அப்படி இயற்கையாக இருந்த மாதிரி இருக்கும், அழகாக இருக்கும். அது மட்டுமல்ல, வாழை மரம் தென்னை மரம் சரி அதையும் வரைந்தார்கள். வாழை மரம் தென்னை மரம் மட்டும்தான் வரைந்தார்களா? ஏன் அதுவும் பாருங்க. சரி, வாழை மரத்துல நம்ம சுத்தி என்ன வரையணும்? எல்லாம் வரையணும்ப்பா. சரி, வாழை மரம் மட்டும் வரையில நிறைய இன்னும் நிறைய இருக்கு. சரி, வாழை மரம் தென்னை மரம் அம்மா அழகாக யானைகள் குதிரைகள் அதுவும் வரைந்து வைத்தார்கள். சரி, அது மட்டுமல்ல சரிதான் மேலும் என்ன ஓவியம் வரைகின்ற வரைகின்றார்கள். தாமரை அல்லி மர அழகுடைய அழகுடைய
அங்கே திருப்படரும் பாருங்கள். அம்மா வேண்டிய ஓவியங்கள் வரைந்தார்கள். சரி. ஒரு தண்ணீரிலே அம்மா அள்ளித்தாமரை வெண்தாமரை இந்த அன்னங்கள் சரி அழகாக மிதந்து வருவது போல் வரைந்தார்கள். ஆமா அந்த அள்ளியும் பாருங்க, அந்த அள்ளி செடியும் தாமரை செடியும் அப்படி ஒன்றோடு ஒன்று பிணைந்து அந்த தடாகத்தில் இருக்கின்ற பொழுது அதன் உள்ளே பாருங்கள் அன்னம் நீந்து வந்தால் பார்ப்பதற்கு எப்படி ஒரு அழகாக இருக்குமோ அது கொண்டு பாருங்க அப்படி படமாக அப்படி அழகாக வரைந்தார்கள். இயற்கையிலே தண்ணீரும் அள்ளியும் தாமரையும் அன்னமும் இருப்பது போன்று காட்சி கொடுக்கின்றது. அது மட்டுமா தங்க தேர்ல பாருங்க அம்மா வந்தால் எப்படி இருக்கும், அது போன்று தேரில் அமர்ந்து தாயாகப்பட்ட உயிர்மகாளி அம்மன் வருவது போன்று அழகாக மகா மண்டபத்தில் வரைந்து வைத்தார்கள். வண்ணங்கள் தீட்டி பாருங்கள். சரி சிறப்பாக பாருங்கள் அந்த மகா மண்டபத்தில் அம்மா ஓவியங்கள் வரைந்து வண்ணங்கள் தீட்டினார்கள். அன்னம்பிள்ளை தென்னம்பிள்ளை கிளிப்பிள்ளை கீரிப்பிள்ளை பூனைப்பிள்ளை பன்றிப்பிள்ளை நாய்ப்பிள்ளை கழுதைப்பிள்ளை கரடி பிள்ளை எல்லாம் வரைக்கிறாங்கப்பா. என்ன பார்த்தா கரடி மாதிரியா இருக்குப்போ அப்படிதான் இருக்கு. கருங்கருன்னு எப்படி இருக்காங்க. சரி கரடி எல்லாம் பேசுறாங்க. எப்ப கருப்பு தான் அப்படி உறுதியா இருக்கும். கருத்த மரம் தான் பயிரமா இருக்கும். எந்த மரத்தை வெட்டினாலும் அந்த மரத்துக்குள்ளே பாரு கருப்பு இருந்தா தான் பயிரமா இருக்கும். உன்னை மாதிரி வெளுப்பா இருந்தா அது எதுக்குமே வெறும் சோறா தான் இருக்கும். அப்ப கருப்பு தான் நல்லா இருக்குங்க. கருப்பு தான் பயிரும். அது சரி. கருப்பா இருந்தா என்னைக்கு உறுதியா இருக்கும். உறுதியா இருக்கும். உண்மை கருப்பா இருக்கின்றவர்களை வெயிலிலே செல்லுகின்ற பொழுது அந்த வெயில் கூட கருப்பா இருக்கின்றவர்களை தாக்காது. சரி கொண்டு வெளுப்பாக இருக்கின்றவர்கள் வெயிலே செல்கின்ற பொழுது உடம்பெல்லாம் என்ன வரும்? சரக்கு பங்கு வரும்டா. ஆமா கருப்பா பிறகு ஒரு குடுப்பனை வேணுமா? அது சரிப்பா. கருப்பட்டி கருப்பா தான் இருக்கு. சரி அது எவ்வளவு சுவையா இருக்கு, பாக்குறதுக்கு ஈப்பா இருக்கும், உடம்புக்கு நல்லது. கருப்பா உண்மையை எடுத்துட்டோம்னு வச்சுக்கேன். சரி கருப்பா இருக்கக்கூடிய பொருள்கள் எல்லாம் நான் சாப்பிடுகின்றது உடம்புக்கு நன்மை கொடுக்கும். உன்னை கொண்டு வெளுப்பாக இருக்கக்கூடிய பொருள்கள் எல்லாம் உடம்புக்கு தீமையை கொடுக்கும். சரி கருப்பு கட்டி கருப்பா இருக்கு, அதை சாப்பிட்டா உடம்புக்கு எந்த சர்க்கரை விதி இருந்தா கூட அதுக்கு வராது. சர்க்கரை விதி இருக்கவங்களும் நல்ல கருப்பு கட்டி சாப்பிடலாம், எந்த ஒரு தொல்லையும் கிடையாது. சரி அப்ப கருப்பு கட்டி கருப்பா இருக்கு, அதை சாப்பிட்டோம் சொன்னா உடம்புக்கு நலம். பேரிச்சம்பளம் பார்ப்பதற்கு கருப்பாக இருக்கின்றது. சரி அதை நீ சாப்பிட்டு வச்சுக்க உனக்கு மிக 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 உடம்புக்கு நலம். ஆமா உண்டா இல்லையா? சரி தேன் பார்ப்பதற்கு கருப்பாக இருக்கும். சரி அதை சாப்பிட்டோம் சொன்னா நிறைய மருத்துவ குணம் இருக்கின்றது, உடம்புக்கு நலம். திராட்சைப்பழம் திராட்சைப்பழம் கருப்பு திராட்சை இருப்பதால எத்தனையோ மருத்துவ குணங்கள் இருக்கின்றது. இந்த கருப்பு திராட்சையை சாப்பிட்டால் உடம்புக்கு நல்லது. சப்போட்டா பழம் எத்தனை எண்ணெய்களை வைத்து நிப்பாரு குழம்புக்கு தாளசம் போட்டாலும் சரி அந்த நல்லெண்ணெய் கருப்பா இருக்கக்கூடிய நல்லெண்ணெய்க்கு இருக்கக்கூடிய மகிமை எங்கேயுமே கிடையாது. நல்லெண்ணெய் கருப்பா இருக்கும், பாக்குறதுக்கு தேன் மாதிரி தானே இருக்கும். ஆமா அது நல்லதானே இருக்கும். ஆமா நல்லதா இருக்கு இல்லன்னு சொல்ல முடியுமா? ஆமா அதே மாதிரி கருப்பா இருக்கக்கூடிய பொருள் எது சாப்பிட்டா உடம்புக்கு நன்மை. சரி வெள்ளையா இருக்க பொருள் எல்லாம் தீங்கு. மைதா மாவு வெள்ளையாக இருக்கின்றது, அது போன்று கேடுகட்ட உணவு உலகத்தில் எதுவுமே கிடையாது. சரி சீனி பரிசி வெள்ளை சீனி. ஆமா இதே போன்று கேடுகட்ட உணவு உலகத்துல எதுவுமே கிடையாது. சாப்பிட்டாலும் கேடு. இட்லியோட உண்டு சேர்றதுனால சாப்பிடலாம். பால் வெண்மையாக இருந்தாலும் பாரு ஒரு சில குறிப்பிட்ட காலங்களில் வயிறுக்கு இடையில் தான் இந்த பாலை அருந்த முடியும். சரி பிறகு அந்த பாலை சாப்பிட முடியும் சொன்னா உனக்கு கேடுதான் உண்டு. சோறு கூட 3 வேளை, அதை இப்போ உள்ள சோறு சாப்பிடணும் சிக்கல். ஆமா அந்த காலத்துல எல்லாம் பாரு அந்த அரிசி சரியாக தீட்ட மாட்டார்கள், அந்த அரிசியில தவிடு ஒட்டி கொண்டிருக்கும். அதை சாப்பிட்ட முடிச்சுன்னா உடம்புக்கு தீங்கு கிடையாது. ஆமா என்றைக்கு நீங்க தவிடே இல்லாம அந்த அரிசி அப்படியே பளிங்கு மாதிரி அப்படி ஆக்கினீர்களோ அன்றைக்குதான் உங்களுக்கு சிக்கல். ரொம்ப சிக்கல். வெள்ளை அரிசி சோறு தீங்கை கொடுக்கும், கருப்பரிசி சோறு நன்மையை கொடுக்கும். அப்படி எதை எடுத்துக்கிட்டாலும் கருப்பு தான் நன்மை. உடனே சிகப்புல குடத்தை அடிச்சு உடைச்சிடாரு வாங்குறதுக்கு அங்க அம்பாசமுத்திரம் போகணும். பரவாயில்ல வாங்கிக்கலாம். என்ன ஒண்ணு வீட்டுல இருக்குல்ல சும்மா அது ஏற்கனவே உடஞ்சுதானே இருக்கு. சரி அதனால கொஞ்சம் பத்திரமாடி பார்த்து பதனமாடி சம்பளத்துல கிடைச்சிடலாம். அடி அத்தாடி பாத்தியா சம்பளத்துல கை வைக்கிற பாரு, அதனால கவனமாடி. ஆமா அழகாக பாருங்கள். சரி தேவி உச்சி மாகாளி அம்மனுக்கு அம்மா இந்த மாந்தர்கள் சிறப்புடனே ஆலயம் அமைக்கின்றார்கள். அம்மா அப்படி ஆலயம் அமைக்கக்கூடிய சமயத்தில் சரி தேவி உச்சி மாகாளி அம்மனுக்கு அம்மாவுக்கு அழகாகவே சிலை வடித்தார்கள். சரி அம்மாவுக்கு பாருங்கள் கருவறை உள்ளாக அம்மாவுக்கு சிலை வடித்தார்கள். சரி சிலை என்று சொன்னா பாருங்கள் தங்கம் கொண்டு வெள்ளி கொண்டு அமைத்தார்கள். சரியா விக்ரமாதித்த மண்ணுடைய செலவுல அம்மாவுக்கு கோயில் கட்டுறாங்க. அம்மா சும்மா சாதாரண கல் சிலை வைப்பாங்களா? நம்ம ஊர்காரங்க வரி போட்டு நம்ம செய்து மட்டும் சொன்னா கடிச்சனை வைப்போம், வைக்காமல இருப்போம். நம்ம மன்னவன் கட்டக்கூடிய கோயிலுக்கு என்ன பொருளுக்கு என்ன குறைவா? கோடி கணக்குல இருக்கும் பொன்பொருள். சரி அதை வைத்து பாருங்கள். சரியா இந்த விக்ரமாதித்த மன்னன் சொன்னபடி மாந்தர்கள் அழகாகவே தங்கம் கொண்டு வெள்ளி கொண்டு அமைத்தார்கள். சரி தாயாரை பார்க்கும்போது எப்படி இருக்கின்றது? தங்க சிலையில் சரிந்து கொண்டே வெள்ளி சிலைகள் தாயார் எங்கள் உச்சினி மாகாளி தாயார் எங்கள் உச்சினி மாகாளி
சிலையில் அமர்ந்து ஒட்டு வெள்ளி சிலையில் காணேட்டு வெள்ளி சிலையில் காணேட்டு தாயாரெங்கு உச்சினி மகான் தாயாரெங்கு உச்சினி மகான் சிலை போலாக வெள்ளி சிலை போலாக வெள்ளி சிலை போலாக தாயாரவள் அமர்ந்திருக்கும் அழகே தாயாரவள் அமர்ந்திருக்கும் அழகே தங்க சிலை போலாக வெள்ளி சிலை போலாக வெள்ளி சிலை போலாக தாயாரும் அமர்ந்திருக்கும் அழகு எங்கள் தாயாரும் அமர்ந்திருக்கும் அழகு அம்மாவை பார்க்கக்கூடிய சமயம் சரி. தங்க சிலையில் சரிந்து கொண்டு சரியாய் வெள்ளி சிலையில் கால் நீட்டி அமர்ந்திருப்பவள் அம்மா அழகாக அமர்ந்திருக்கின்றாள். சரி. நம் மேனி எல்லாம் தங்கம், அம்மா பாதம் இரண்டும் வெள்ளி, சரி அவ்வளவு அழகாகவே இருக்கின்றது. சரியா அம்மாவை பார்க்கும்போது அம்மா கோடி கண்கள் வேண்டும். சரி அவ்வளவு அழகாக அமர்ந்திருக்கின்றார். அம்மாவுடைய அந்த உருவத்தை எட்டி பார்த்தாலே நம்முடைய உள்ளமெல்லாம் மகிழ்ச்சி அடையும். அம்மா தாயார் அமர்ந்திருக்கக்கூடிய அழகு சரி. அவ்வளவு அழகு. அம்மா அது மட்டுமல்ல, தேவி உச்சி மாகாளி அம்மனுக்கு சரி. அழகாக பரல் கதவு அமைக்கின்றார்கள். அவன் அம்மா அமர்ந்திருக்கக்கூடிய கோட்டையில் சரி அழகாக கதவு எப்படி அமைக்கின்ற பாருங்கள். எப்படி அமைக்கின்றார்கள்? தான் அடைக்கும் தான் திறக்கும் தையங்கள் வாயமதை செய்த வாயமதை செய்த ஓடி தானடைக்கும் தாண்டிருக்கும் தையெல்லாம் கோவில் தையங்கள் கோடிலே கோட்டை வாசல் ஆனதிலே உச்சினி மாகாளிக்கு உயர்ந்த கோபுரமோ அமைந்த உயர்ந்த கோபுரமோ அமைந்த கோட்டை வாசல் ஆனதிலே உச்சினி மாகாளிக்கு உச்சினி மாகாளிக்கு கருங்கல்லை கொண்டு வந்து கருத்துடனே கனமுடனே அடிப்படையும் போண்டா கனமுடனே அடிப்படையும் போண்டா கருங்கல்லை கொண்டு வந்து கருத்துடனே கொண்டியோ கருத்துடனே கத்தியல்லோ கனமுடைய அடிப்படையும் போன்ற கனமுடைய அடிப்படையும் நூறு அடி உயரம் ராஜநல்ல கோபுரமோ நல்ல கோபுரமோ வெறுமே மெச்சோகடி அமைந்தா வெறுமே மெச்சோகடி அமைந்தா அழகாக தேவி உச்சி மாகாளி அம்மனுடைய ஆலய கதவு சரி அருமையாக இருக்கின்றது. தான் அடைக்கும் தான் திறக்கும் தையல் அல்ல கோவிலிலே சரி. தந்திரமாயம் அது செய்தார்கள். அம்மா அம்மா நினைத்தால் மட்டுமே அந்த கதவு தானாக திறக்கும். அம்மா நினைத்தால் தானாக அடைத்து விடும். ஆமா அப்படி ஒரு கலை அந்த தொழில் நுட்பத்தோடு செய்தார்கள். அம்மாவை கரமெடுத்து வணங்கி சரி கதவு திறங்க என்று தாழ்மையுடன் கேட்டோம் என்று சொன்னால் அம்மா கதவு உடனே திறக்கும். சரி அப்படிப்பட்ட தந்திரமாயங்கள் செய்தார்கள். சரியா அந்த காலத்துல அப்படி தந்திரம். அம்மா இப்பவும் அப்படி இருக்குப்பா. சரி பஸ்ல பாக்கலையா? அம்மா கொஞ்ச நாளைக்கு தான் திறக்கும். அது பிறகு அங்க ஓட்டுநர்களுடைய கையில பொத்தன் இருக்கும். ஆமா என்னது? பொத்தன் சுச்சி இருக்கும். அத அவர் போட்டாருன்னா தனால திறக்கும். ஆமா. கொஞ்ச நாளைக்கு தனால அடைச்ச மாதிரி தெரியும். சரி. கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு பெரிய பாறை கயிறு போட்டு அந்த பக்கம் இந்த பக்கமும் கட்டி வச்சிருக்கும். அதுக்கு பிறகு சரி பண்ணி மாத்துவாங்க. சரி அது எப்பவுமே ஒன் போல இருக்குமா? அம்மா ஏதாவது ரிப்பேர் வரதான் செய்யும். சரி நீங்க திடீர்னு ரிப்பேர் ஆயிருவா. அம்மா அது மாதிரிதான் எல்லாருக்கும் ரிப்பேர் வரதுன்னு வச்சியும். ஆமா. அது அம்மாவுக்கு அமைத்த அந்த பாருங்க அந்த கோயிலே அமைத்தக்கூடிய அந்த கதவானது சரி அப்படி தொழில்நுட்பத்தோடு அமைத்தார்கள். சிறப்பா இருக்கும். என்றைக்குமே பழுதே வராது. சரி
அழகாக பாருங்க. சரி. தேவி உச்சி மாகாளி அம்மனுடைய ஆலயத்தில் அம்மா ராஜகோபுரம் அமைக்கின்றார்கள். சரி. ராஜகோபுரம் பாருங்க அம்மா சிறப்பாக அமைக்க வேண்டும் என்று சொல்லி சரி எத்தனை அடியில பாருங்க, எப்படிமா 300 அடி உயரம். சரி. ராஜகோபுரம் அமைக்கின்றார்கள். சபாஷ். பாருங்கள், அவர் கல்லாலே அந்த ராஜகோபுரம் அமைக்கணும் எவ்வளவு நாள் ஆகும்? பல நாட்கள் ஆயிருக்கும், பல ஆண்டுகள் ஆயிருக்கும். சரி. இப்ப ஒவ்வொரு சுயமலிங்க சுவாமி கோயில்ல அம்மா ராஜகோபுரம் கெட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. சரி. வேலை நடந்துகிட்டே தான் இருக்குப்பா. பொருளாதாரம் இருந்தா சீக்கிரமா முடியும். பொருளாதாரம் சிக்கல்பட்டதுன்னு சொன்னால் வேலையும் சற்று தாமதமாக முடியும். சரி. தாமதமா முடியுமோ? முடிக்கிறோம். பொருளாதாரம் வந்துகிட்டே தான் இருக்குப்பா. அம்மா இருந்தாலும் வேலை செய்யணும், சாதாரண வேலையாது. சரி. கல் அப்படியே செதுக்கி அம்மா அதுல இருக்க ஓவியங்கள். சரி. அது எவ்வளவு கடுமையான வேலை. சரி. செஞ்சு பார்த்தா தெரியும். அம்மா அதுல இருக்க திறமை இருக்கு பாரு. சரி. அதை கண் கொண்டு பார்க்க முடியுது, அவ்வளவு அழகு. அகா. அழகாக பாருங்கள். சரிதான். ராஜகோபுரம் அமைக்கின்றார்கள். அம்மா மூவீரமை மெச்சும்படி. சரி. அழகாக பாருங்கள். அம்மா ராஜகோபுரத்திலே சிறப்பாகவே அம்மா சித்திரங்களும் அடிக்கின்றார்கள். மூவரும் மெச்சும்படினா பாருங்க விஷ்ணு பிரம்மா எம்பெருமான் சிவபெருமான் இவர்கள் 3 பேரும் அப்படி மகிழும்படியாக மெச்சும்படியாக புகழ்ந்து பேசும்படியாக சிறப்பாக கட்டுகின்றார்கள். மேலும் என்ன செய்கின்ற பாருங்கள், என்னமா செய்தார்கள்? உச்சினியமாக அழியுட உயர்ந்த நல்ல கோபுரத்தை உள்ளதை குணமதேவும் அமைத்தார். உள்ளதை குணமதேவும் அமைத்தார். உச்சினியமா கோயிலில உயர்ந்த நல்ல கோபுரத்தில் நல்ல கோபுரத்தை 9 கூட்டம் மதுவும் 9 கூட்டம் கோபுரத்தில் மேலிலே சிறப்புடைய கண்களை கவரும்படி வைத்தார். கண்களை கவரும்படி அமைந்தார். அந்த கோபுரத்தின் மேலிலே சிறப்புடைய சிற்பங்கள் கண்களை கவரும்படி கண்களை கவரும்படி அழகாக பாருங்கள். அம்மா அந்த கோபுரத்தில் சரி உச்சியிலே 9 குடம் வைத்தார்கள். சரி. 9 குடம் வைத்து அம்மா அழகாக பாருங்கள் வேண்டிய சிற்பங்களை வரைகின்றார்கள். சரி. வரைந்து 9 வாசல் வைத்தார்கள். சரியான் பார்க்கும்போது அவ்வளவு அழகாக இருக்கும். ஆகா. அந்த உச்சினி மாகாளி அம்மனுக்கு சரி. உயர்ந்தமலை உச்சியிலே அம்மா இவ்வளவு வேலையும் சிறப்பாக செய்து முடிக்கின்றார்கள். சரி. பார்க்க அவ்வளவு அழகாக இருக்கின்றது. அம்மா மந்திரி அவ்வப்போது வந்து கண்காணித்துக் கொண்டு இருக்கின்றார். ஏன்னா மந்திரனுடைய மேற்பார்வையில் தான் வேலை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஆமா. அப்ப சிறப்பாக பாருங்கள், மன்னனுடைய சொல்லுக்கிணங்க அருமையான கோயில்களை கட்டி கொண்டிருக்கின்றார்கள். கட்டி முடித்துக்கிட்டு நெருங்கி விட்டார்கள். சரி. அதில் பாருங்கள், சிற்பங்களை வரைந்து வண்ணங்கள் தீட்டி சரி சிறந்தவர் ராஜகோபுரம் அமைத்தார்கள். சபாஷ். அப்ப பாருங்கள், ராஜகோபுரம் அமைத்து முடித்த பிறகு சரி மீதி இன்னும் நிறைய வேலை இருக்கு. அம்மா ஒரு கோயில் கட்டனா பாரு. சரி. எல்லா வசதியும் இருக்கணும். அம்மா ஏன்னா மக்கள் வருவார்கள், தண்ணீர் வசதி இருக்க வேண்டும், தங்கு இருக்க வேண்டும், அடுப்பு போட வேண்டும், சமையல் அறைகள் கட்ட வேண்டும். அதெல்லாம் இருக்கு. நம்ம பெரிய கோயில் அதெல்லாம் இருந்தா தானே மக்கள் வந்து மகிழ்ச்சியா தங்க முடியும். அதான். அப்ப எல்லாம் இருந்தாலும் நீங்க வருவீங்க. எல்லா மக்களுக்கு வந்து பாரு, ஆலயத்தில் எந்த ஒரு திருக்கோயிலாக இருந்தாலும் சரி, அம்மனை வழிபடக்கூடிய அந்த அடிவர்களுக்கு அந்த இன்றியமையாத தேவைகள் எல்லாம் என்ன செய்யணும்? கோயில் ஆட்சி பணி முதல்ல செய்து கொடுக்கணும். ஆமா. என்ன பண்ண முடியும்? கோயிலுக்கு அம்மாவை வழிபட வருகின்ற நிறைய கூட்டம் இருக்கின்ற கழிப்பிட வசதிகள் செய்து கொடுக்க வேண்டும். குளிப்பதற்கு இடவசதி செய்து கொடுக்க வேண்டும். தங்குவதற்கு கூடங்கள் கட்டி கொடுக்க வேண்டும். அம்மா அது சின்ன கோயில்ல பரவாயில்லாம பெரிய பெரிய கோயில லட்சக்கணக்கான மக்கள் வரக்கூடிய கோயில்கள்ல அந்த வசதிகள் நம்ம சிறப்பா செஞ்சு கொடுக்கணும்ல. சரி. அப்ப அதை விக்ரமாதித்த மன்னனும் திட்டம் போட்டு செய்கின்றார். நம்முடைய காலத்திற்கு பிறகு மக்கள் வருவார்கள். வரக்கூடிய மக்கள் எல்லாம் எந்த ஒரு துன்பமும் இல்லாமல் என்ன செய்ய வேண்டும்? மகிழ்ச்சியாக அம்மனை வழிபட்டு செல்ல வேண்டும். ஆமா, அது சரி. அம்மா அப்படியே காப்பி குடிச்சு மகிழ்ச்சியா இருக்கணும்ல. சரி. அவ்வப்போது மக்களுக்கு காப்பி கொடுக்கணும். சாப்பாடு தான் உலகத்தில் தேவை. சாப்பாடு இல்லாம ஆள முடியுமா யாராவது? ஈ முதல் எறும்பு முதல் யானை முதல் மனிதன் முதல் இந்த உலகத்தில் உணவு இல்லாமல் யாருமே வாழ முடியாது. வயிற்றுக்குள்ள எற போட்டுக்கிட்டே தான் இருக்கும். போட்டுக்கிட்டு தானே இருக்கணும். ஆமா. நம்ம எந்த ஊர்ல பாட்டு படிச்சுட்டு இருக்கோம்? ஏரல் கிட்ட. ஏரல் பக்கம் எந்த ஊரு? அது தெரியல. இல்ல ஊர் தெரியாம வந்திருக்கே ஊரு கட்டவன. அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. கோயில்ல பாட்டு படிக்கணும். நீ பாட்டு படிச்சு முடிஞ்ச உடனே பணத்தை வாங்கி தரணும். வாங்கி பைக்குள்ள வைக்கணும். போயிட்டே இருக்கணும். எந்த ஊர்ல படிச்சாங்க? அது சரி. பாரு, என்ன பிச்சு விலைக்கு வந்திருக்கோம். தெற்கு தெருவுல முத்தாராம கோயில்ல சரி உன்னை கொண்டு வச்சிருக்கு பாட்டு படிக்கிறதுக்கு. ஆமா. சபாஷ்.
தங்கச்சி முத்தாரம்மன் கோயில் தெற்கு தெருவு பிச்சுமலை அம்மன் முத்தாரம்மனுடைய கோயில்ல நீ எதற்காக பாட்டு படிக்க வந்திருக்கிற? உனக்கு தெரியாதா? நாளைக்கு மங்களம் அடிச்சு முடிஞ்ச உடனே சரி அப்படி அழகா எனக்கு ஒரு 40,000 எண்ணி கொடுப்பாங்க. சரி அப்படியே வாங்கிட்டு இந்த பாதைக்கு போயிடலாம். 4 மாடி போகலாம் நினைக்கிறியா? இந்த பாதைக்கா? இந்த பாதைக்கு 4 மாடிக்கு போக முடியும்? மகிழ்ச்சி. அப்ப தங்கச்சி பணத்துக்காக பாட்டு படிக்க வந்திருக்கிறேன். சரி அப்புறம் பாப்பா எங்க அண்ணன் நான் எல்லாம் நாங்க 4 பேருக்கு தெரியுமா பாட்டு படிக்க வந்திருக்கோம். எதுக்கு? அன்னச்சத்திரம் இருப்பது எதனாலே? பல தின்ன துஞ்சி பசங்க இருப்பதாலே. சரி பரதேசிய தெரிவது எதனாலே? அவன் 10 வீட்டு சோறு ருசி கண்டதாலே. இந்த வில்லு பாட்டு பாடுவது எதனாலே? ஊரு ஊரா சோறு ருசி கண்டதாலே. அதான் வெக்கம் கட்டவனே இல்ல வெளியே சொல்லாது. எதுக்குமா உள்ள சொல்றீங்க? என்ன வைக்க வேண்டிய இடக்கு? அப்ப சோத்துக்கு வந்த கொஸ்டின் சாப்பிடாம இருக்க முடியுமா? அதான் நல்ல முதல்ல சொன்னேன் அண்ணே. உடுக்க உடை இல்லாமல் இருந்து விடலாம், இருக்க இருப்பிடம் இல்லாமல் இருந்து விடலாம், உண்ண உணவு இல்லாமல் இந்த உலகத்தில் யாருமே இருக்க முடியாது. சரி இப்ப நீ சாப்பாடு தானே வந்திருக்க? அம்மா நேத்து ஒரு நேரம் சாப்பிட்டாச்சு, இன்னைக்கு 3 நேரம் சாப்பிட்டாச்சு. சரி நாளைக்கு போகும்போது வேணா தங்கச்சி செலவுல ஒரு நேரம் சாப்பாடு வாங்கி வந்துடுறேன். எனக்கு 6 மணிக்கு முடிச்சிடும் பாத்தியா? சரி அதனால 8 மணிக்கு உனக்கு சாப்பாடு வாங்கி வந்துடுறேன். சரி ஆனா கணக்கு பார்க்கும்போது அம்மா தங்கச்சி வசந்தி என் பங்குக்கு என்னவன் கேட்டேன் வையன். சரி கொடம்பாடி கொடல உருவி ரோட்ல வச்சிருக்கேன். நீ எடுப்பண்றீங்க வரும்போது எங்க வீட்டுல நான் பாதுகாப்பா வச்சுட்டு வந்திருக்கேன். ஃப்ரிட்ஜுக்குள்ள போய் கூட்டு வச்சு தின்னு. அங்க இருந்து கெட்டு போகாது. இந்த வருமா உன் சத்தியமா உன் புருஷ சத்தியமா உங்ககிட்ட பணம் கேட்டா சின்ன பையனுக்கு எல்லாரும் பணம் கொண்டுட்டு போ. சின்ன பையன் அப்ப பணம் வேண்டாமா? அவசியமே இல்லம்மா. சரிப்பா இன்னும் சித்திர வைகாசி தொடர்ந்து இன்னும் பாட்டு வாங்கி வச்சு 2 மாசம் உள்ள பாட்டு இருக்கு. சரி அப்ப நீ பணத்தை வேண்டான்னு சொல்லிட்டேன் வையன். சரி அப்படி கெட்டா வாங்கிட்டு போய் சரி அப்படி 4 மாவடியில ஒரு 7 மாடி போடணும்னு வச்சிருக்கேன். 7 மாடி இருக்கிற மாடியில ஏறி ஒண்ணு விளக்கு போட முடியல கால் விளக்கு வெளியவே லைட் போடல. சித்தி லைட் போடல. அது பரவாயில்ல நீ போட்டு போ. இது வரை உனக்கு 7 மாடி கேட்கறாங்க. 7 மாடி பணம் வேண்டாம்னா அதுக்காக அப்புறம் நான் வீடு கட்டி போறேன். வாங்கிட்டு போனா பயன்படுற மாதிரி செய்யணும். அப்ப நீ 7 மாடி கட்டின வச்சுக்கே பணத்தை எடுத்துட்டு போய் சரி நான் ஏறி சிவகாசியில போய் நாட்டு வடி கொண்டு வாங்கிட்டு வந்து உன் வீட்டுக்கு கீழே வச்சு கொளுத்து விட்டுருவேன். ஆமா நானே வச்சிருவேன். நான் வர வேண்டிய தேவை கிடையாது எங்க ஊர்ல இருந்து. ஆமா பக்கத்து வீட்டுக்காரியே வச்சு விட்டுருவேன். பக்கத்து வீட்டுக்காரதான் எதிரி என்ன பொறாம இவ்வளவு கொண்டு வச்சு எதிரியாத்தான் இருக்கு. சரி பரவாயில்ல இருந்தாலும் வரு. அம்மா பணமும் வேணும் சாப்பாடும் வேணும். சரி 2 வேணும். 2மே வேணுமா? உணவு இருந்தாலும் வீட்டுல போய் சாப்பிட முடியும். இல்ல வீட்டுக்கு வெளியே தானே இருக்கணும். உணவு இருந்தாலும் பணம் இருந்தா சரி பணம் இருந்தாலும் வீட்டுக்கு போக முடியும். உண்மைதானே? இல்லன்னா கொண்டு போன பேக்கு ரோட்டுக்கு வந்துடும். அவ்வளவுதான். அந்த போன தூக்கி வெளியே வீசிடுவாங்க. பாட்டு பாட்டு மாசத்துக்கு 7 நேரம் பையன் தூக்கிட்டு போக வேண்டியதான். ஆமா வேட்டி விடுப்பா. வேட்டி சட்டை வாங்கிக்கிறோம். அயன் பண்ணி தான் கொடுப்பாங்க. என்ன பேசலாம் கேட்கணும். வீட்டுக்கு போனதான் தெரியும். அம்மா போன உடனே பணத்தை கெட்டுக்கிட்டா தூக்கி பொண்டாட்டி கையில கொடுக்கணும். ஏமா யார்கிட்ட கொடுக்கணும்மா? இல்லத்தரசிமா. எதுக்கு அந்த அம்மாவை இல்லத்தரசி என்று சொன்னார்கள்? சரி ஆண் மகனை யாராவது இல்லத்துக்கு அரசன் சொன்னாங்களா? மனைவி என்று சொல்லு கூட எதற்காக சொன்னா மனையை ஆள்பவள். மனை என்று சொன்னால் வீடு. அந்த மனையை ஆள்பவள் அந்த மனைவி என்ன செய்யும்? மனைவி என்று சொல் அந்த சொல் வந்தது. சரி அப்ப மனையை ஆளக்கூடியவள் மனையாள். சரி அது போல இல்லத்து அரசியல் சொல்லி உங்களை தான் சொன்னாங்க தவிர எங்களே சொன்னாங்க. குடும்பட்டையில கூட உங்க பேர் தானமா இருக்கு. எங்க பேர் உங்க புகைப்படம் தானே இருக்கு. எங்க புகைப்படத்தை குடும்பட்டையில வச்சிருக்காங்களா? வைக்கல. குடும்பத்துக்கு போதும் நீங்க தலைவலியாய் போனீங்க. தலைவிப்பா தலைவலி என்ன சிரிப்பு. ஒரு மருத்துவர்கிட்ட ஒருத்தர் போயிருக்காரு கால் வலின்னு சொல்லி. சரி அப்ப இப்ப எந்த மருத்துவமனையில பார்த்தாலும் கண்காணிப்பு கருவி வச்சிருப்பாங்க. இப்ப அந்த படம் பிடிக்கக்கூடிய கருவி வச்சிருப்பாங்க. யார் வர்றாங்க யாரு போறாங்கன்னு சொல்லி மருத்துவர் அறையில இருந்ததை சரியா பாத்துட்டு இருப்பாங்க. ஆமா அப்ப ஒரு நோயாளி போயிருக்காரு கால் வலி இப்படி காலை ஏத்தி நடந்து போயிருக்காரு. சரி அப்படி போனவரு மருத்துவர் பாத்துட்டே இருந்திருக்காரு. மருத்துவர் பக்கத்துல போய் உட்கார்ந்து ஐயா வாங்க உட்காருங்க அப்படின்னு இருக்காரு. என்ன செய்ய அப்படின்னு கேட்டவுடனே கால் வலியா நடக்க முடியல வலி தாங்க முடியல அப்படின்னு இருக்காரு. சரி வரும்போது நான் பாத்துட்டு தான் இருந்தேன். ரொம்ப சிக்கல் போட்டு நடந்து வர்றீங்க இந்த கால்வலியோட உங்க துணைக்கு உங்க பொண்டாட்டியை கூட கூட்டிட்டு வர்றாங்களா அப்படின்னு சொல்லி அந்த மருத்துவர் கேட்டிருக்காரு. சரி அப்ப இவரு என்ன பதில் சொன்னார் தெரியுமா? அதுக்கு என்னையா நீங்க இருக்கிற கால்வலி போதான்னு சொல்லி அந்த தலைவலியும் சேர்த்து கூட கூட்டிட்டு வரணுமா? பொண்டாட்டி தலைவலியா இருக்கு. எங்க போனாலும் பொண்டாட்டி கூட்டிட்டு போகணும்பா. சரி அப்பதான் ஒரு பலமே இருக்கு. ஆமா துணி கடைக்கெல்லாம் உங்களை கூட்டிட்டு போனா தற்கொலை பண்ணி சாக தானே செய்யணும். சாவு
எவனுக்கு பொறுமை இருக்கும்? என்ன செய்யறதுப்பா? அதான் பாருங்க, இந்த ஜவுளி கடையில சின்ன சின்ன முட்டம் போட்டிருப்பாங்க. ஆமா, ஒரு 10 அடிக்கு இடைவெளி விட்டு ஒவ்வொரு முட்டம் போட்டிருப்பாங்க. சரி, முட்டம் அது இருக்கு போட்டிருப்பாங்கல்ல. ஆமா, அந்த முட்டை எதுக்கு போட்டு வச்சிருக்காங்கன்னா, எதுக்கு? துணியை உருட்டி புரட்டி உருட்டி புரட்டி பார்த்துட்டே இருப்பீங்க. ஆமா, பொறுமை தாங்காம கொஞ்ச நேரம் இருக்கிறது எங்களுக்காக தான் போட்டு வச்சிருக்காங்க. அதான் போட்டு வச்சிருக்காங்க. உட்காந்து இருக்க வேண்டியதானையா? ஆமா. பாருங்கள், என்ன அழகாகவே தேவி உச்சி மாகாளி அம்மனுக்கு சரி சிறந்த ஒரு கோயில் சிறப்பாக செய்து முடித்தார்கள். அம்மா பாருங்கள், ஒவ்வொரு பக்கமாகவே சரி என்னென்ன தேவை அதையெல்லாம் செய்து கொண்டு இருக்கின்றார்கள். சரி பாருங்கள், அம்மாவுக்கு அம்மா வழிபாடு செய்ய வேண்டும் என்று சொல்லி அம்மா அப்ப அதுக்கு என்ன வழிபாடு செய்யணும்னு சொன்னா அம்மாவுக்கு அம்மா பாயாசம் சரி நிறைய செய்யணும். எந்த ஒரு பொருளா எந்த ஒரு திருச்சோறாவது நாள்தோறும் வைக்க வேண்டும். அதற்கு என்ன செய்ய வேண்டும்? மடப்பள்ளி கட்ட வேண்டும். ஆமா, மடப்பள்ளி கட்டினார்கள். சரி, மேலும் என்ன செய்தார் பாருங்கள், செய்தார்கள் மக்கள் வந்து தங்குவதற்கு மாகாளி கோவிலில் மண்டபமும் தானும் அங்கே அமைத்தார். மண்டபமும் தானும் அங்கே அமைத்தார். மக்கள் வந்து தங்குவதற்கு மாகாளி கோவிலில் மண்டபமும் தானும் அங்கே பூஜைக்கிட்டால் பூமலர் பறிக்க வந்து கவனம் தானும் அங்கே அமைந்தார். கவனம் தானும் அங்கே அமைந்தார். பூஜைக்கிட்டால் பூபலிக்க தானும் அது அமைந்தார். அங்கே தேவி உச்சி மாகாளி அம்மனை தரிசிக்க மக்கள் எல்லோரும் வருவார்கள். சரி, மாமலைக்கு உயரமான இடத்திற்கு வந்துவிட்டு உடனே இறங்கி செல்ல மாட்டார்கள். சரி, ஒரு நாள் 2 நாள் தங்கி செல்வார்கள். அப்படி தங்கி இருந்த பொழுது வெயில் வரும், பனி வரும், மழை வரும். அதற்கு பாதுகாப்பான இடம் வேறு ஒரு மண்டபம் வேண்டும். ஆமா, மண்டபம் ஒன்று அமைத்தார்கள். சரி, அது மட்டுமல்ல அழகா அவர்கள் பொங்கி சாப்பிடுவதற்கென்று சரி அதற்கு ஒரு தனி இடம். ஆமா, தனியே பாருங்க, அப்படி ஒரு ஓரம் அப்படி வரிசையா சின்ன சின்ன அடுப்பா போட்டு நீண்டது கட்டி வச்சுட்டாங்க. சரி, தேவைக்கு அவர்கள் சமைத்து கொள்ளலாம். சமைத்து சாப்பிட்டு சரி அம்மாவை வணங்கி செல்வது. அம்மா அழகாக பாருங்கள். இன்னொரு பக்கமாகவே சரி உச்சி மாகாளி அம்மனுக்கு வழிபாடு செய்வதற்கு மலர் வரைக்க வேண்டும் அல்லவா? அம்மா மிகப்பெரிய நந்தவனம் ஒன்று செய்தார்கள். நம்ம கோயில் தான் இருப்பாரு, சுற்றி வர நிறைய இடங்கள் இருக்கின்றது. ஆமா, அப்போ ஒரு 5 அதளி செடி இருந்தா போதும், ஓரமா இருந்து வச்சுக்க. சரி, நாள்தோறும் அம்மாவுக்கு வேண்டிய பூ அந்த செடி கொடுத்து கொண்டே இருக்கும். நம்ம என்ன செய்யலாம்? பூ போட்டு அம்மாவை அழகாக வணங்கலாம். ஆமா, அப்ப கோயில் இருந்தா அந்த மாதிரி பூச்செடிகளை என்ன செய்வது? வளர்க்க வேண்டும். சரி, விக்ரமாதித்தமன்னன் கட்டுகின்ற பொழுதே பாருங்களா, ஒரு பூந்தோட்டமே அமைத்தான். ஆமா, பெரிய பூங்காவனம். ஆமா, அப்படி பாருங்களா, அந்த பூங்காவனம் சரி நிறைய மலர்கள், எத்தனை மலர்கள் உண்டோ அத்தனை மலர் செடி கொண்டு வைத்து அம்மாவுக்கு தேவைப்படக்கூடிய மலர், வழிபாட்டுக்குரிய மலர், எல்லா மலரும் வைக்க முடியாது. வழிபாடு இப்ப ஒரு சில ஊர்ல உள்ள ஒரு சில திருக்கோயில எழுதி போட்டிருப்பாங்க, இந்த கேந்தி பொருட்பத்தியா இந்த கேந்தி பூவை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி ஒரு சில நிறைய கோயில்கள்ல பாத்திருக்கேன். நிறைய கோயில்கள்ல நம்ம மாலை கட்டி கொண்டு போகும்போது நம்ம அரளி பூவால் மாலை போடலாம், பிச்சி பூவால் போடலாம், மல்லிகை பூவா போடலாம், இந்த கேந்தி பூவால் போடக்கூடாதுன்னு சொல்லி தடை விதித்திருப்பார்கள். ஆமா, அப்படி கோயில் பாத்துக்கலாம் பார்க்கலாம். கோயில் அந்த பூனைக்கண்ணுக்கு எப்படியா தெரிஞ்சிருது. நான் இறைவனை வழிபட்டால் மட்டும் போதாதமா, அந்த கோயிலுடைய ஆட்சி பணி எப்படி இருக்கின்றது, அங்க என்னென்ன சட்டத்திட்டங்கள் எல்லாம் வைத்திருக்கிறாங்கன்னு சொல்லி அதையும் அறிய வேண்டும் அல்லவா? அதான் கோயிலை சுத்தி சுத்தி வரும்போதே நினைச்சேன், சரி என்னத்தையாவது பார்த்துட்டே அலைவாண்டு. அம்மா அப்படி பாருங்க, ஒரு சில இடத்துல சரி இருக்கும். ஆனா பாருங்க, தடையில்லாத பூவை செய்வேன் நாம் அம்மாவுக்கு போட வேண்டும். மல்லிகை, முல்லை, இருவாச்சி சரி பிச்சி அம்மா இது சொல்லி பாருங்க, எத்தனை விதமான மலர்கள் உண்டோ. சரி, அம்மாவுக்கு வழிபாடு செய்வதற்கு ஏற்ற மலரை அமைத்தார்கள். சரி, மலர் செடி வைத்து அழகாக நீர் வார்த்து வளர்த்தார்கள். அம்மா அதுவும் வளர்ந்து வந்தது. சரி, சிறப்புடனே பாருங்கள். சரிதான், தேவி உச்சி மாகாளி அம்மனுக்கு சிறந்த ஒரு கல் கோவில் எட்டி முடித்தார்கள் இந்த மாந்தையர்கள். சரி, மந்திரி அறிந்தார், மகிழ்ச்சி கொண்டார். சரி, அது போன்று மன்னனும் வந்து பார்க்கின்றார். அம்மா கோயில் கட்டி முடிஞ்ச உடனே சரி மன்னன் வந்து அப்படி சுத்தி பார்க்கின்றார். அம்மா எப்படி கட்டியிருக்கின்றார்கள், கலை நுட்பத்தோடு கட்டியிருக்கின்றார்களா, பேசும்போது நாங்க அப்படி கட்டுவோம் இப்படி கட்டுவோம் என்று சொன்னார்களே அதுபடி செய்திருக்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கின்றார். அப்படி சுத்தி பார்க்கின்றார். சரி, மன்னனுக்கு மிகவும் மகிழ்ச்சி. அம்மா மந்திரி அரசே, நான் நினைத்தது போன்ற இந்த மாகாளி அம்மனுக்கு ஆலயம் அமைந்திருக்கின்றது, ரொம்ப மகிழ்ச்சி. ஆகையினால் அம்மா சீக்கிரம் குடமுழுக்கு செய்ய வேண்டும். சரி, அதற்கு ஏற்பாடு செய்யலாம். சரி, மாந்தேர்களை
உங்களுக்கு தக்க சன்மானம் அம்மா உங்கள் வீடு தேடி வரும். வீடு தேடி வரும். பாருங்க, அம்மாவுக்கு குடமுழுக்கு முடித்த உடனே சரி திருக்கோயிலை வைத்து உங்களுக்கு எல்லாம் பாருங்க மிகப்பெரிய பரிசளிப்பு விழா நடக்கப்படும். பாராட்டு விழா, பாராட்டு விழா, பரிசளிப்பு விழா. கண்டிப்பா அம்மா சிறப்பாக பாருங்க. சரி, இந்த மாந்தையரை அனுப்பி வைத்தார்கள். அங்கே இளகுடனே சரியா குடமுழுக்கு செய்ய வேண்டும் என்று சொல்லி நல்ல நாள் பார்த்து சரியா நல்ல நேரத்தில் தேவி உச்சி மாகாளி அம்மனுக்கு சரி குடமுழுக்கு செய்தார்கள். அதான் கும்பாபிஷேகம். அதான் சிறப்புடனே செய்து குடமுழுக்குன்னு சொன்னோடனே நல்ல நாம இருக்கிறதுக்கு கும்பாபிஷேகம் சொல்லணும். சரி, அதையும் சொல்லி சொல்லணும். சொல்ல அப்படி சொல்லி சொல்லிதான் நம்ம மொழிகள் எல்லாம் அழிந்து விட்டது. மண்டைய உடைச்சு மசாலா போட்டு அதை தின்ன எப்படி இருக்கும்? கிறுக்கு பிடிக்கும். கிறுக்கு பிடிச்சவன கொத்தினி மசாலா போட்டு சாப்பிட்ட பிறகு கிறுக்கு தானே வரும் உனக்கு. ஒன்ன கொண்டு மேடல வச்சுட்டு ஒரு வார்த்தை பேச முடியுதா? சரி, பேசக்கூடாதுன்னு சொல்லவில்லை. நம்மை போன்று கலைஞர்கள் பேச வேண்டும். பிறர் எப்படி பேசுகின்றார்களோ நமக்கு அதை பற்றி அக்கறை கிடையாது. நம்மை போன்று கலைஞர்கள் தூய தமிழ் சொல்லை பயன்படுத்த வேண்டும். தமிழா தெரிந்ததை பயன்படுத்துவோம், தெரியாததை பேசுவோம், தெரியாததையே தெரிவதற்கு முற்படுவோம். சரி பாருங்க, என்ன அழகாகவே இங்கே குடமுழுக்கு செய்து பாருங்கள். அம்மா தேவி உச்சி மாகாளி அம்மனுக்கு சரி கொடியேற்ற திருவிழா நடத்துகின்றார்கள். சரியா 10 நாள் திருவிழா. அம்மா மக்கள் எல்லோரும் அழைப்பு தெரிவித்தார்கள். சரி மக்கள் அப்படி வந்து கொண்டு இருக்கின்றார்கள். ஒவ்வொரு நாள் திருவிழா. சரி முதல் நாள் திருவிழாவுக்கு ஒரு நிகழ்ச்சி வைத்தார்கள். அம்மா அதுக்கு பாருங்க, ஒரு வாகனத்தில் அம்மா பவனியாக வருவார்கள். சரி சுற்றி வருவார்கள். அது சரி அம்மா அழகாக வருவார்கள். 2வது நாள் திருவிழா. சரி 2வது நாள் திருவிழாவில் அம்மா அப்போ நிகழ்ச்சி அம்மாவுக்கு வழிபாடு. சரி அழகாக பாருங்க, தங்க ரதத்தில் அமர்ந்து சரி அம்மா பவனியாக வருகின்றார்கள். சரிதான் இப்படியாகவே தேவி உச்சி மாகாளி அம்மனுக்கு சரி 10 நாள் திருவிழா அம்மா மிக சிறப்பாக நடந்தது. மக்களும் பாருங்கள் மகிழ்ச்சியாக பாருங்கள். சரி அழகாகவே அம்மனை வழிபட்டு சென்றார்கள். சரிதான் அங்கே மன்னனும் பாருங்கள் மகிழ்ச்சி கொண்டு பாருங்கள். மாகாளி அம்மனுக்கு சரிதான் 3 கால வழிபாடுக்கு ஏற்பாடு செய்தார். சிறப்பாக காலை, நண்பகல், மாலை 3 வேளை வழிபாடு. ஆமா அம்மாவுக்கு அழகாக வழிபாடு நடந்து கொண்டு இருக்கின்றது. சரி பட்ட விக்ரமாதித்த மன்னன் சரி அம்மா சொன்னபடி ஆலயம் வெட்டி அழகாகவே அம்மாவுக்கு 10 நாள் திருவிழா கொடுத்து விட்டோம். சரி தினசரி 3 கால வழிபாடு நடந்து கொண்டு இருக்கின்றது. அம்மா தேவி உச்சி மாகாளி அம்மா என்ன சொன்னார்கள்? அவன் எனக்கு இதே உச்சி மாமலையிலே உயர்ந்த உச்சி மலையிலே மிகப்பெரிய கோயில் கட்டி 3 கால வழிபாடுக்கு ஏற்பாடு செய்தால் சரி கேட்ட வரங்கள் எல்லாம் உனக்கு இல்லை என்று சொல்லாமல் தருவேன் என்று சொல்லி தாயாகப்பட்ட உச்சி மாகாளி அம்மன் சொன்னார்கள். அப்ப அம்மாவா நம்மளை தேடி வந்து வரம் தருவார்கள்? இல்லை, நாம் தான் அம்மாவை தேடி செல்ல வேண்டும். தேடி சென்று அம்மாவிடத்தில் வரம் வாங்க வேண்டும். சரி என்று சொல்லி பாருங்கள். சரியா விக்ரமாதித்த மன்னன் எப்படி வருகின்றார்? எப்படி வருகின்றார்கள்? வரமதி வாங்க வென்று வரமதை வாங்க வென்று வாராரி மன்னவனோ மன்னவனோ வாராரி மன்னவனோ மன்னவனோ உச்சை மாகாளி அம்மனிடத்தில் சரி வேண்டி வரவாங்க வேண்டும் என்று மகிழ்ச்சியாக புறப்பட்டார். அழகாக பாருங்கள். சரி உச்சை மாகாளி அம்மனுடைய ஆலயத்தின் முன்பாக வந்தார். சரியா என் தாயே மாகாளி அம்மா, நீ சொன்னபடி உனக்கு அழகாகவே கல்கோவில் அமைத்து விட்டேன். சரி வரம் கொடுப்பேன் என்று சொன்னாயே அம்மா, உன்னிடத்தில் வரவாங்க வந்திருக்கிறேன், கதவு திற என் தாய் என்று உள்ள முருக தாயாகப்பட்ட உச்சி மாகாளி அம்மன் இந்த மாமன்னன் விக்ரமாதித்த மன்னவன் வணங்கி நின்றார். வணங்கி நின்ற போது சரி மாகாளி அம்மனுடைய வாசல் கதவு திறந்தது. கதவு திறந்தது. அப்படியே உள்ளே வருகின்றார். உள்ளே வந்து பாருங்கள், மாகாளி அம்மன் பாதத்தை தொட்டு வணங்கி நின்றார். சரி தேவி உச்சி மாகாளி அம்மன் கேட்கின்றார்கள். அம்மா அப்பா மகனே, அம்மா
நீ வந்தது எனக்கு மிக மகிழ்ச்சி. அதான் நான் சொன்னபடி எனக்கு சரி அழகாகவே கல்கோவில் அமைத்து விட்டாய். ஆமாம்மா, நான் மனம் மகிழ்ந்து அகமகிழ்ந்து அமர்ந்திருக்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சியுமா, உன்னுடைய உள்ளம் மகிழ்ச்சி அடைந்தது சொன்ன பிறகு அதை விட எனக்கு வேற என்ன மகிழ்ச்சியுமா இருக்கின்றது. அப்பா மகனே, என்னம்மா, நான் சொன்னபடி அழகாக ஆலை அமைத்து விட்டாய். சரி, உனக்கு வேண்டிய வரமத்தை நான் கொடுப்பேன். அம்மா, நீங்கள் என்ன வரம் கொடுத்தாலும் நான் ஏற்றுக்கொள்கிறேன். கொடுங்கள் தாயே. அப்பா மகனே, என்னம்மா, கூட விட்டு கூடு வாய்கள் வித்தை பாடங்கள் 1000 வருடத்திற்கே அழியாத வரம் கொடுத்தேன். ஆயுள் வரம் தான் கொடுத்தார். ஆயுள் வரம் தான் கொடுத்தார். ஆயிலையார் மாகாளி அம்மை வரம் கொடுக்கின்றார்கள். சரி, கூடுவிட்டு கொடுவாய்தல் குசலவித்தை பாடம். சரி, இந்திரஜாலம் அந்திரஜாலம் ஐயந்திரஜாலம் அம்மா அத்தனையும் வரம் கொடுத்து விட்டு கடைசியா ஒரு வரம் கொடுத்தார்கள். சரி, மகனே, என்னம்மா, ஏழை சிம்மாசனம் இறங்காமல் சரி 1000 வருடத்திற்கு 1000 வரம் உனக்கு கொடுத்தேன். 1000 வருடத்திற்கு வாழ்நாள் வரும். ஆயுள் வரம். சரி, ஏழை சிம்மாசனம் இறங்காமல் அரசாட்சி புரிய வரம் கொடுத்த மாகாளி. சரி, அப்படியே பாருங்கள், மகிழ்ச்சி கொண்டாய் இந்த மன்னன். சரி, அம்மா உச்சி மாகாளி அம்மா, என்ன நினைத்ததுபடி எனக்கு வரம் கொடுத்து விட்டீர்கள். சரி அம்மா, என்ன ரொம்ப மகிழ்ச்சிமா. மகிழ்ச்சி மன்னா சென்று வா என்று சொல்லி சரி அழகாக பாருங்கள். அம்மா, உச்சி மாகாளியம்மை விக்ரமாதித்த மன்னனுக்கு ஆயுள் வரம் கொடுத்தார்கள். சரி, அதிகளவு மகிழ்ச்சி கொண்டு பாருங்கள். அம்மா, மந்திரத்தில் சொல்லி மகிழ்ந்தார். சரியாய் பட்டார் மந்திரி. அம்மா, இந்த விக்ரமாதித்த மன்னன் சரி தேவி உச்சி மாகாளி அம்மனிடத்தில் சென்று ஆயுள் வரம் பெற்று வந்திருக்கின்றார். அப்ப இந்த கோயிலை கட்டுவதற்கு நாம் தான் முன்னின்று அம்மாவுக்கு இந்த கோயிலை கட்டி முடித்தோம். சரி, ஆனால் எங்கு சென்றாலும் மன்னமனை அழைக்காமல் செல்ல மாட்டார். அம்மா, ஆனா அம்மா இடத்துல வரவாங்குவதற்கு மட்டும் நம்மளை அழைக்காமல் சென்றிருக்கின்றார். சரி, அப்படி என்றால் நம்மிடத்தில் சொல்லாமல் மன்னவன் சென்றிருக்கின்றார். மன்னவனிடத்தை நாம் சொல்லாமல் அம்மா அம்மாவை வணங்கி மன்னவனை விட அதிகமான வரத்தை நாம் பெற்றாக வேண்டும். சரி அப்படின்னு மந்திரிக்கு ரொம்ப ஆசை. சரி, இருக்கத்தானே செய்யும். அம்மா, ஏன்னா மன்னவன் கூடவே அலைகின்றார். நம்ம எந்த ஒரு பாருங்க, மாட்டவருக்கு மாலை இருக்கு. அப்படி இந்த மந்திரிக்கு பாருங்க மனதில் ஒரு ஆசை வந்து. சரி, எல்லாருக்கும் பாருங்க அம்மா சாகாம இருக்கணும்னு எல்லாருக்கும் ஆசை இருக்கு. சரி, அதுக்கும் மந்திரிக்கும் பாருங்க அம்மா மன்னன் கூடவே நாம இருக்கன்னு சொல்லி ஆசை. அப்ப உனக்கு இறக்காம இருப்பதற்கு ஆசை இருக்கின்றதா? இருக்குப்பா, எல்லாருக்கும். எதுக்கு இருக்கணும்? உனக்கு இருக்குல்ல. அம்மா, நீ சாகாம இருக்கந்தானே வண்டி 10 விட்டு தாண்ட மாட்டேங்கி. அது உங்களுக்காக தம்மா. ஆமா, என்ன பொறுப்பு இல்லாம 4 பேர் நம்ம வண்டியில கூட்டிட்டு போறோம்னு சொன்னா அவர்களுக்கு எந்த ஒரு இன்னலும் வராமல் நாம் சேர்க்கக்கூடிய இடத்துல கொண்டு சேர்க்க வேண்டும். சரி, நம்மளை பற்றி கவலைப்படக்கூடாது. அதுக்காக தான் வண்டி அப்படி போகுது. சரி, அண்ணன் தனியா ஒரு கோட்டர் அடிச்சுட்டு வண்டி ஓட்டும் போது பாரு, உட்கார்ந்து போறப்ப தெரியும் வண்டி எப்படி போகுதுன்னு. எப்ப தெரியுமா எங்களுக்கு? உங்க குணம் தெரியாம இருக்கு. இப்ப நானா வண்டி ஓட்டுறேன் நினைக்கிறியா? சரி, நான்லாம் வண்டி ஓட்டுறேன் கிடையாது, அதுவா ஓடுது. எப்பமாவது ஒரு சரியா போகுதான்னு பாத்துடுவேன், அவ்வளவுதான். என்ன அது போக்குதான் போகும். ஆமா, அது சரி. பாருங்க, என்ன மந்திரி வருத்தார். என்ன தேவி உச்சி மாகாளி அம்மனிடத்தில் நாம் சென்று வரம் வாங்க வேண்டும். சரி, என கோவில் கட்பதற்கு அம்மா நாம உறுதுணையாக நின்றோம். அப்ப அம்மா நாம கேட்க நமக்கு வரவில்லை என்று சொல்வார்களா? ஒரு நாள் சொல்ல மாட்டார்கள். சரி, அல்லும் பகலும் அம்மாவுக்காக வேண்டி அம்மா அத்தனை வேலை செய்து முடித்தோம். சரி, நம்ம வரம் கேட்டு அம்மா இல்லைன்னு சொல்லுவாங்களா? சரி, அம்மா கேட்டா கண்டிப்பா கொடுப்பாங்க. அம்மா என்று சொல்லி மன்னன் நித்திரை செய்த பிறகு அவருக்கு தெரியாமலும் புறப்பட்டார். அவர்கிட்ட சொல்லிட்டு போயிருக்கலாம். சரி, ஏன்னா மன்னன் சொல்லாம வாங்கிட்டு வந்துட்டாரு. ஏற்கனவே பாருங்க, சிறு வயதுல இருந்து பாருங்க, இந்த விக்ரமாதித்த மன்னவனும் இந்த பட்டி மந்திரியும் பிரிந்து செல்ல மாட்டார்கள். எங்கு சென்றாலும் ஒன்றாக சொல்வார்கள். இயல்பான ஒரு செயல். சரி, அன்றைக்கு பாருங்க மன்னவன் மந்திரி அழைக்காமல் சென்ற காரணத்தினால் ஒரு சின்ன வருத்தம். மன்னவனை அழைக்காமல் மந்திரி செல்கின்றார். அது எப்பேற்பட்ட குடும்பமா இருந்தாலும் லேசா ஒரு விரிசல் ஏற்படத்தான் செய்யும். சரி, அண்ணன் தம்பியா இருக்கட்டும், அம்மா புருஷன் பொண்டாட்டியா இருக்கட்டும், சரி என்னதான் பாருங்க, சரி அண்ணன் தங்கச்சியா இருந்தாலும் கண்டிப்பா ஏதாவது பிரச்சனை வரும். சரி, அது போன்று எதிர்பார்ப்பு இல்லாத இடத்தில் எந்த ஒரு சிக்கலும் இருக்கின்றால் வரவே வராது. நீங்கள் எதிர்பார்ப்பு இல்லாமல் இந்த உலகத்தில் வாழுங்கள், எந்த ஒரு சிக்கலும் வராது. உங்களுடைய ஆசைகளும் எதிர்பார்ப்புகளும் இந்த உலகத்தில் உங்களுக்கு சிக்கலை ஏற்படுத்துகின்றது.
ஒரு சிக்கல் ஏற்படுத்த இப்ப அண்ணன் தங்கச்சி வீட்டுக்கு போயிட்டாங்க, ஏதாவது அண்ணன் நமக்கு ஒரு 1000 ரூபாய் தந்துட்டு போயிட மாட்டான், 5000 ரூபாய் தந்துட்டு போயிட மாட்டான் தங்கச்சி எதிர்பார்க்கின்றார்கள். ஆனால் சிக்கலுக்குள்ளே மாட்டிக்கொள்ளுகின்றார்கள். வேற ஒரு பெண்ணானவள் திருமணமாகி தன்னுடைய கணவன் வீட்டுக்கு செல்கின்ற பொழுது நிறைய எதிர்பார்ப்போடு செல்கின்றார்கள். சரி, அது ஒன்றுமே இருக்காது, அங்கு சிக்கல் ஏற்படுகின்றது. தண்ணி எடுக்காண்டா சோறு பொங்காண்டா உட்கார்ந்த இடத்துலயே சாப்பிடலாம் நினைச்சு போவாங்க அப்படின்னு கற்பனை பண்றது. அங்க போனா நீங்கள் நினைப்பது எதுவுமே அங்க இருக்காது, உங்களுக்கு சிக்கல். அப்படி எதிர்பார்ப்போடு ஆசையோடு நீங்கள் இருந்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் சிக்கலுக்குள்ளே சிக்கிக் கொண்டே இருப்பீர்கள். சரி, எளிதாக இயல்பாக இருந்தீர்கள் என்று சொன்னால் எந்த ஒரு சிக்கலும் உங்களிடத்தில் வராது. எதிர்பார்ப்பு கூடாது, அது உண்மைதான். எதிர்பார்ப்பு இல்லாத வாழ்க்கை தான் சிறப்பு. சிறப்பு, மகிழ்ச்சி. இந்த மந்திரி பாருங்கள், அம்மா உச்சி மாகாளி அம்மனிடத்தில் ஏற்ற வரம் அது வாங்க வேண்டும் என்று சொல்லி சரி எவருக்கும் தெரியாமல் மன்னனுக்கே தெரியாமல் புறப்பட்டார். சரியா, எப்படி வருகின்ற பாருங்கள், சாமமான சாமத்திலே சாமத்திலே சதி சாமவேலையிலே வேலையிலே சதி சாமவேலையிலே வேலையிலே சாமமான சாமத்திலே சாமத்திலே சதி சாமவேலையிலே பாருங்கள். சரி, இந்த மந்திரி புறப்பட்டார். அம்மா வேற உச்சமாக இடத்தில் வரவாங்க வேண்டும் என்று சொல்லி சரி சாமமான சாமத்திலே சரி சாம வேலையிலே ஏம சாம வேலையிலே இல்லை அழுக்கா நேரத்திலே குளிர்கா நேரத்தில் வருகின்றார் இந்த மந்திரி. அம்மா நேரை பாருங்கள், உச்சிமா மறைதனிலே உச்சினி மாகாளி ஆலயத்தில் வருகின்றார். சரி, அங்கே தேவி உச்சினி மாகாளி அம்மா நகரவெல்லாம் செல்ல வேண்டும் என்று சொல்லி சரி அப்படி வேதாள பூதத்தோடு வெளியே வந்து நிற்கின்றார்கள். சரியா, அம்மா வெளியே வர்ற மந்திரி முன்னே வந்து நிற்க சரி அம்மாவுக்கு மந்திரி கண்ட போது அப்படி கண்கள் ரெண்டு தீப்பறக கோபத்தோடு எழுந்தார்கள். சரி, அடே மந்திரி, அம்மா மதிகெட்ட மந்திரி, அம்மா என்னை பார்க்க வருவதற்கு இதான் உனக்கு நேரம். அம்மா டே மந்திரி, அம்மா ஆலயத்துக்கு இப்போதே உன்னை இரையாக்க வேணடா. அம்மா சட்டு பொருளம்மா, அரசாங்கத்தில் அலுவலகத்தில் நிறைய வேலைகள் இருந்தது, அதனால் செய்துவிட்டு வருவதற்கு சற்று தாமதமாகிவிட்டது. பகல் முழுவதும் உனக்கு வேலை. அம்மா டேய் அம்மா என்னை ஏமாற்றாதே. அம்மா பாரு அம்மா, என்னை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் சரி அதிகாலை வர வேண்டும். அம்மா அப்படி இல்லை என்றால் மாலை வர வேண்டும். அறியாமல் வந்து விட்டேன், தெரியாமல் வந்து விட்டேன் தாயே, இனிமேல் இப்படி நடுப்பூர் வேலையில் நான் வரமாட்டேன், பொறுத்துக் கொள்ளுங்கள். மந்திரி அம்மா, நீ செய்த காரியம் அப்படி சரி ஆலயம் அமைப்பதற்கு அம்மா சிறந்த ஒரு உறுதுணையாக நின்றாய். சரி, நீ மக்களுக்கு நன்மை மட்டும் செய்தாய். சரி, ஆகையினால் உனக்கு அதான் மன்னிப்பு கொடுக்கின்றேன். அம்மா உங்களுக்கு கோயில் கட்டுவதற்கு நான் முன்னால் என்று கோயில் கட்டுவதற்கு நானே நின்று செய்தேன் என்று சொல்லி நீங்கள் சொன்னீர்கள். சரி, மகிழ்ச்சி அம்மா.